वाचांशभारते युवासरङ्गपरकालभूतयात्रलक्ष्मणात्तरक्षणयुगागमान्तम् आचार्यमस्ति परिभूतमार्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। आश्चर्यமான சுதினம் தசாவதார நாடகம் என்ற ஒரு அழகான ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதை தசாவதார ஸ்தோத்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து செய்தது எல்லாருக்கும் தெரியும். இதை ஒரு வியாஜமாக எடுத்துட்டு அடியேன் தசாவதார ஸ்தோத்திரத்தோட வியாக்கியானங்களை அடியேன் வாசிச்சது. அதில் யதாசக்தி யதாமதி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதில் ஒரு குழந்தைய ஒருத்தனை பார்த்து பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது எனக்கு சந்தோஷப்படுது. அதுதான் அது எனக்கு அந்த அவதாரம் அப்படின்னா மேலேருந்து குதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து குதிக்கிறது பேர் அவதாரம் அப்படின்னு. அது அந்த எட்டிமலாஜி படி மேலேருந்து குதிச்சா அவதாரம். அதில் உங்களுக்கெல்லாம் சுவாமி பெரிய ஸ்காலர் பண்டிதர்கள்லாம் இருக்கிற இந்த இதில் அடியேன் சொல்கிறதுக்கு காரணமே இது நிறைய பேருக்கு போய் சேரும். சுவாமியோட யூடியூப் மேலே அவளுக்கெல்லாம் இது புரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடியன் ஒரு எல்கேஜி லெவலில் சொல்ல போகிறேன். ஏன்னா அடியன் யூகேஜியில் இருக்கேன், அதனால் எல்கேஜி மக்களுக்கு சொல்கிற அளவு பண்ணலாம். ஸோ அதாவது பெருமாள் நாராயணன் அப்படின்னா நம்ம நினச்சிருக்கோம் சதுர்புஜமாக இருக்கிறது, சங்க சக்கரத்தோடு இருக்கிறவர், அது நாராயணன் அப்படின்னா அது நாராயணனோட திருமேனி தான். அது நாராயணன் அப்படின்னா அவர் உள்ளும் வெளியும் எங்கும் வியாபித்திருப்பவர். அவர் அவருடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர். உள்ளும் வெளியும் அப்படிங்கிறது நாராயணன். இது அதாவது ஆத்மா நம்மளுடைய மாதவ கண்ணன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம் எடுத்ததுனால அந்த பேர் வச்சிருக்காங்க மாதவ கண்ணன். இது போனப்புறம் இந்த ஜீவாத்மா இங்கேருந்து போனப்புறம் அது மாதவ கண்ணன் போயிட்டார் அப்படின்னு சரீரம் நீங்கள் பார்க்குற சரீரம் எல்லாம் இங்கே தான் இருக்கு. அதனால் அந்த ஆத்மா, அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் அது நாராயணன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துருக்கிற திருமேனி நம்ம பார்க்கறது சதுர்புஜம் உட்கண்ணால் அந்த சங்க சக்கரத்தோடு இருக்கு. அதுமாரி திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்லுவோம். அந்த சம்பிரதாயத்தில் திவ்யாத்மஸ்வரூபம் திவ்யமங்கல விக்கிரகம். ஸோ பெருமாள் நமக்காக ஏன்னா திவ்யாத்மஸ்வரூபத்தெல்லாம் நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. அதே சாட்சா யோகிகள் ரிஷிகள் அவள் கூட ஒரு ரூபத்தை தான் தியானிச்சுப்பாளே தவிர திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை அப்படி உள்வாங்கிக்கிறது கடினம். ஆனால் அது ஆனந்தம். அது பெருமாள் 5 ரூபம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பரம், வியூகம், விபவம், ஹார்தம் இல்லை அந்தர்யாமி ரூபம், அர்ச்சாவதாரி 5. அதில் பெருமாள் எடுத்துள்ள ரூபம் பரமபதநாதன், ஸ்ரீவைகுண்டநாதன். அவன் நாங்கள் எடுத்துட்டுருக்கான். பட் ரூபம் எடுத்துட்டா அது எப்பவும் இருக்குமா, சில நாள் இருக்காதா அப்படின்னா எப்பவுமே இருக்கு. அதே மாதிரி வியூகம் பார்க்கடல் க்ஷீராப்திநாதன். அதே மாதிரி விபவாவதாரம் ராமகிருஷ்ண மத்ஸ்ய கூர்ம தசாவதாரம். சுவாமி சொன்ன மாதிரி 20க்கு 30க்கு மேற்பட்ட பல அவதாரங்கள். என்கின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவான்னு எவ்வளவோ யோனியாக பிறக்கிறார் சுவாமி. ஆவேசாவதாரம், அம்சாவதாரம், எத்தனையோ அவதாரங்கள். அது விபவாவதாரம். அந்தர்யாமி ரூபமாக அவதாரங்கள். அந்தர்யாமிங்கிறது வேறு, அந்தர்யாமி ரூபங்கிறது வேறு. அந்தர்யாமியாக உள்ளும் வெளியும் வியாபித்திருப்பவன் அந்தர்யாமியாக எல்லா பொருட்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் வியாபித்திருக்கிறான்றது ஒன்று. அது இல்லை, இந்த அந்தர்யாமி ரூபம்னு ஒரு அனுபவித்த மாத்திரம் ஒரு கட்டவர் ரூபத்தில் நம்முடைய இதயத்தில் இருக்கார். அது அந்தர்யாமி ரூபமாக இருக்கா. அது சாட்சாத் யோகிகளுக்கு தான் தெரியும். அதாவது அந்தர்ஜோதி கிமபியமினாம் அஞ்சனம் யோகதிஷ்டேன்னு பகவத்யான சோபானத்தில் தேசிகன் தெரிவிக்கிறார். அது யோக திருஷ்டியில் தான் அது கண்டுபிடிக்க முடியும், நம்மளால முடியாது.
நம்மெல்லாம் பின்னுடார் வணங்கும் ஜோதியாய் அர்ச்சாவதாரமாக இருக்கார். அதுவும் எல்லாம் அவனுடைய கிருப்பையினால் நம்மெல்லாம் சேவிக்கணும், கரைத்தேறணும், உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு அர்ச்சாவதாரம் இருக்கிறார். இதை ரொம்ப அழகாக பரவக்கோட்டை ஆண்டவன் சுவாமி உபன்யாசத்தை சொல்லியிருக்கார். அதாவது இந்த ஆவரண ஜலம் போல், ஆவரண ஜலம்னு அந்த வெளியில் இருக்கிற ஜலம், அந்த ஆவரண ஜலம் போல பரம், பார்க்கடல் போலே வியூகம் அப்படின்னு, காட்டாறு போலே விபவம். அந்த காட்டாறுன்னு அந்த சமயத்தில் ஆறு ஓடி வரும், அந்த அது வற்றி போயிட்டுன்னா அவ்வளோதான். அந்த டயத்தில் விபவாவதாரம் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் கிருஷ்ண அவதாரம் சேவிக்க முடியுமா? கண்ணுக்கு நேர அதெல்லாம் முடியாது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் இல்லை, இருந்தாலும் கம்சனாக இருந்திருப்போம், அது வேறு விஷயம். ஸோ அது விபவாவதாரம், காட்டாறு போலே விபவம். ஆனால் அந்த ஊற்று ஜலம் போலே அந்தரியாமி ரூபம். ஊற்று ஜலம் 550 அடிக்கு கீழே இருக்கிற போர்வெல் போட்டு எடுக்கணும். அதுக்கு அந்த வேண்டிய மிஷின்லாம் வேணும், யோகமெல்லாம் வேணும். அதுக்கு அடுத்தது மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம். தேங்கி நிற்கிற ஜலம் அப்படியே எடுத்து பிடிக்கலாம், அது அர்ச்சாவதாரம். நம்மெல்லாம் நமக்காகவே அர்ச்சாவதாரம் எப்பவும் இருக்கு. ஸோ அதை இன்னொரு அழகாகவும் சொல்லுவாங்க, பாட்டு கேட்கும் இடம் பலம் அப்படின்னு. பாட்டு கேட்குமா அந்த சாமகானம், ஏதத் சாமகானம் சாமகாயம் நாஸ்தே ஹா ஊஹான்னு அங்கே சாமகானம் வாசிப்பாங்க, அது பாட்டு கேட்கும் இடம். வியூகாவதாரம் தேவர்கள்லாம் போய் பிரார்த்திப்பாங்க, முறையிடும் இடம். அங்கே போய் முறையிடுவான், அவளுக்கு கஷ்டம் வந்தால் தான் அவன் அங்கே போவான், இல்லைன்னா அவள் போக மாட்டான். முறையிடும் இடம். அதே மாதிரி விபவாவதாரம் அது குதித்த இடம், மேலேருந்து குதித்த அவதாரம்னு குதிக்கிறது, குதித்த இடம். ஊட்டு விடமா இது அந்தரியாமி ரூபம். அதாவது ரிஷிகள்லாம் அவனுக்கு உள்ள அந்தரியாமிக்கு ஊட்டுவான், ஊட்டு விடம். அதுக்கு அடுத்தது வளைத்த இடம், நம்ம வளைக்கிற மாதிரி அவன் நிற்பான், அது அர்ச்சாவதாரம், வளைத்த இடம். அப்படி அர்ச்சாவதாரம் விபவாவதாரத்துக்கு முன்னாடியே வந்தது அர்ச்சாவதாரம்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸிங்காக இருக்கும். ரங்கநாதனுடைய அவதாரம் ராமாவதாரத்துக்கு முன்னாடி பிரம்மாவால் பிரம்மாவால் சேவிக்கப்பட்டு பிரம்மா வைரஸ்வரன் மனு கொடுத்து அது அப்படியே ராமாவதாரம் வரைக்கும் ராமன் பூஜித்த பெருமாள், ஆராதனை பண்ண பெருமாள் ரங்கநாதன். அப்போ அவருக்கு ஜெகநாதன் பேர். அப்புறம் அவர் அதை விபீஷணனுக்கு கிஃப்டாக கொடுக்குறார். அவர் இங்கே கொண்டு பகவத் சங்கல்பம் ஸ்ரீரங்கத்தில் உபயகாவேரி மத்தியத்தில் ஆச்சரியமாக ரங்கநாதன் அங்கே ஏற்றிருக்கார். இப்படி அந்த பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் அதை திருமங்கை ஆழ்வார் சேவிக்கும் போது திருமங்கை ஆழ்வாருக்கு 10 அவதாரமாக காட்சி கொடுத்தாராம் சுவாமி ரங்கநாதன். ரங்கநாதன் 10 அவதாரமாக திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்ததும் அவர் அங்கே தசாவதார சன்னதியில் தான் சேவித்த அந்த காட்சியை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது சம்பிரதாயம். அதுக்கு கோவிலெல்லாம் கட்டி சன்னதி பண்ணி இப்போது கலியன் சன்னதி அங்கே இருக்குது, கலியனுடைய திருவாளியே அங்கே இருக்குது. அதுவும் அந்த தசாவதார சன்னதி அகோபிலமனம் ஆதினால ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்ரீரங்க போய் சேவிக்கிறவா அவசியம் தசாவதார சன்னதி போய் சேவிக்கணும். அது கொள்ளிடக்கரையில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடமே ஒரு ரிஷிகள் இருக்கிற இடம் மாதிரி ஆச்சரியமாக இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கொள்ளிடக்கரையில் இருக்கிறதுனால சில சமயம் வெள்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுனால 10 அடி வயரை கட்டியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வாரே அப்படி கட்டினது. கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் நம்ம ஆச்சாரிய சார்பவன் வேதாந்த தேசி. கலியனுடைய திருவிழம் என்னவோ அது அப்படியே வந்தது நம்ம சுவாமி தேசியன். அவர் கொள்ளிடக்கரையில் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அங்கே இருக்கிற சில பாகவதர்கள் ஆக்கியப்படி தசாவதார சன்னதியில் போய் சேவித்து அப்போ அருளி செய்த ஸ்தோத்திரம் தசாவதார ஸ்தோத்திரம். ரொம்ப 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 கம்பீரமான ஸ்லோகம். கவி சிம்மம் அப்படின்னா எல்லா ஸ்லோகமுமே அப்படிதான் அவருடையது. அது ஒரு சோறு பதம் அப்படின்னா இது ரொம்ப அழகாக. நேற்று கூட
ஃபோர்த்தில் என் பையனுக்கும் பொண்ணுக்கெல்லாம் நான் இதை சொல்லியிருந்தேன். கவி நயம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு இன்னும் சேவிப்போம். அது முடிஞ்ச அளவு 1 ஹவர்க்குள்ளே முடிச்சிடுறேன். பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய கவி நயம். நினைக்க புல்லரிக்கிற மாதிரி அந்த கவிநயம், அந்த பக்தி ரசம், அந்த மங்களங்களை நமக்கு கொடுக்கணும். எடுக்கும் போதே சுபமாத்த நோத்து அப்படிங்கிற தேவகா சுபமாத்த நோத்து, சுபம் நமக்கு வரட்டும். சுபம்னா என்ன சுபம்னா ஞானமாகிய சுபம். ஐஸ்வர்யம் மெட்டீரியல் வேதெல்லாம் அடுத்தது. ஞானமாகிய சுபம் நமக்கு வரட்டும் அப்படின்னு ஆரம்பித்தவர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நமக்கு அருள் கிடைக்கட்டும், நமக்கு ஞானம் வரட்டும், நமக்கு கடாட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வாக்கி வருது. கடைசி ஸ்லோகத்தில் 4 பலன் சொல்கிறார் சுவாமி. கடைசி வித்யோதன்மதியில் அவர் பக்ரேச சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானத சுத்திக்கா விதனம் திசாசு தசம் கியாதி சுபா ஜிம்பத் 4 பலன் அவர் கொடுக்குறார். ஏன்னா நமக்கு பலன் என்ன அப்படின்னு சொன்னாலும் நம்ம காரியத்திலே இறங்குவோம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஜீவாத்மாக்கு கர்த்திருவம், ஞாத்திருவம், போக்திருவம்னு 3 கொடுக்குறார். என்ஜாயர்ஷிப், டூயர்ஷிப் அண்ட், அதாவது நம்ம என்ஜாய் ஒரு விஷயத்தை தத்திப்பால் நல்லா இருக்கும் அப்படின்னா தத்திப்பாலே தெரியாதவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை ஒரு தடவை சாப்பிட்ட அப்புறம் அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அதை சந்தோஷமாக அனுபவிக்கும். ஸோ முதல்ல ஞானம் வேணும். அந்த ஞானம் வரத்துக்கு தெரிஞ்சுக்கணும், பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதனுடைய போக்கியம் என்னன்னு தெரிஞ்சுட்டால் தான் அந்த ஞானம் வந்தால் தான் நம்ம வேலையில் இறங்குவோம், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம் பண்ண அப்புறம் நமக்கு நல்லது நடக்கும். ஸோ இப்போ பக்தி இதை சேவிக்கிறவாளுக்கு சரஸ்வதி பகுமுகி சொல் வன்மை கிடைக்கும். இதை சேவிக்கிறவாளுக்கு கேட்குறவாளுக்கு ஸ்தோத்திரம், இந்த தசாவதார ஸ்தோத்திரம், தசாவதாரத்தை பற்றிய மகிமை, தசாவதார நாடகம் வாசிக்கிறவா எல்லாருக்கும் சொல் வன்மை கிடைக்கும். 2வது பரபக்தி கிடைக்கும், பக்தி கிடைக்கும், ஒரு இன்டென்ஸ் டிவோஷன் பெருமாள் மேலே கிடைக்கும். ரட்சிஷ்யதீதி விஸ்வாசம், அது கிடைக்கும், விஸ்வாசம் வரும். அதுக்கப்புறம் உடல் தூய்மையாகும். அது எப்படி உடல் தூய்மைனா சும்மா சோப் போட்டு தேய்ச்சிக்கிறது, ஷாம்பு போடுறது அது மாத்திரம் இல்லை. உடல்ங்கிறது மனசு புத்தி எல்லாம் சேர்ந்துதான் சரீரம். ஆத்மாவை தவிர மீதி எல்லாம் உடல், அது தூய்மையாகும். அது ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாகும். ஏன்னா இப்போ அந்த பொய்கின்ற ஞானமும் கொல்லா அழுக்கும் இருக்கிற உடம்பு அது எப்படி போகும் அப்படின்னா தசாவதார சரி, ஆச்சாரிய கனியம் சரி, ஆட்டோமேட்டிக்காக உடல் தூய்மையாகும். 3வது முதல்ல சூழ்வன்மை, 2வது பரபக்தி, 3வது உடல் தூய்மை, 4வது திசாசு தசசு கியாதி, 4 திசைகளிலும் 8 திசைகளிலும் கியாதி புகழ் பரவும். ஸோ தசாவதார நாடகம் எழுதின உடனே அது உலகம் முழுக்க போய் சுவாமி புகழ் பரவும். அதாவது அதை அவர் பலன் அவர் கேட்கல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதை சேவிக்கிறவர்கள். ஸோ இந்த 4 பலனும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த தசாவதார மகிமையை பற்றி அடியேன்னு சொன்னால் கூட பொறுத்துட்டு நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 கிடைக்கும். In spite of my rambling, if you listen to that, you will get. ஸோ இது 10 தசாவதாரத்தை சேவிக்கும். ஏன்னா திவ்யாத்ம ஸ்வரூபம் நமக்கு கிடையாது. திவ்யமங்கள விக்கிரகத்தை பிடிக்கிறது கஷ்டம். தசாவதார வைபவத்தை சேவித்தாலே எல்லாம் நடக்கும். இதில் என்ன பியூட்டின்னா, அந்த தசாவதார சந்நிதி ஸ்ரீரங்கத்தில் இருக்க அந்த தசாவதி இப்போ இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அப்படின்ற படம் போட்டுருக்கோம். கேலண்டரில் எல்லா கேலண்டர்லேயும் போட்டுருக்கோம். எப்படி இருக்கும்னா, இடுப்பு கீழே ஒரு மீன் வடிவம் இருக்கும், தலை சங்கு சக்கரம் அதெல்லாம் புருஷ வடிவம் இருக்கும், நாராயணன் வடிவம். அதுதான் எல்லா படத்துலையும் இருக்கும். ஸ்ரீரங்க தசாவதார சந்நிதியில் போய் பார்த்தா ஃபுல்லாக மீனாகவே இருக்கும். ஒரு பெரிய மீன், ஒரு பெரிய கூர்மம் ஆமை,
அப்புறம் வராகத்துக்கு வந்து அந்த கால் வந்து வராகமாகவே இருக்கு. அது அதில் பியூட்டி, அது ஒரு தனி ஸ்பெஷல் யூனிக்னஸ் அது. ஏன்னா மத்ஸ்யாவதாரம் நரசிம்மாவதாரத்தில் கீழே நரன் மேலே சிம்மம் இருக்கு. இது வந்து நரமத்ஸ்யம் நரக்கூர்மம் கிடையாது, மத்ஸ்யம் ஃபுல்லாக மத்ஸ்யம். அதனால் அப்படி பண்ணியிருப்பாலோ திருமங்கையாழ்வாருடைய காட்சிக்கே அவருக்கு அப்படி கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ மத்ஸ்யாவதாரம் தேவோ நுபமாதனோது தசதானி மத்யம் பூமிகான் பூஜேதாமணி லப்தனிர்பரரசைரத்யக்ஷிதோ பாவுகை யத்பாவேஷு பதக்விதேஷு குணான் பாவான் ஸ்வயம் விப்ரதி யத் தர்மைக தர்மிணி விகரதே நானாகிருதி நாயிகா. சுவாமி எடுத்த உடனே ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அண்ட் வி ஆர் ஆல் ஆர் ஆக்டர்ஸ். ஷேக்ஸ்பியர் சொன்னது இங்கேருந்து தான் அவன் காப்பி அடிச்சிருக்கான். நம்ம உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னா எல்லாருமே நடிகர்கள் தான். நம்மாழ்வார் சொல்ற ஐயா சக்கரத்தின் கருமாணிக்கமே என்று பொய்யே புறமே சொல்லு. சும்மா ஐயா சக்கரத்தின் கருமாணிக்கமே அப்படின்னு போய் சேவிக்கிறேன். அது சும்மா வெளியில தான் விளையாட்டான். அது வெளியில் எதிர அப்படியே பக்தியாக இருக்க மாதிரி போய் நாடகம் ஆடினேன். ஆனால் நீ நம்பிட்ட, ஐயோ நீ நம்பிட்டியே அப்படிங்கிறார் தொண்டரடிப்படியாழ்வார். அவர் சொல்கிறார், உள்ளுவார் உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவார் உணர்வு ஒன்று இல்லா. ரொம்ப அழகான பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம். எங்கள் அப்பா அதை அடிக்கடி சொல்லி அவர் இப்படி எழுதியிருக்கார், நல்ல ஜலத்தோடு அனுபவிப்பார். அதாவது உள்ளத்தில் இருக்க அவன் அந்தரியாமியா இருந்தாலும் நம்ம பெருமாள் சொன்னது எதிர போய் அப்படியே அவன் கையை கூப்பிட்டு அப்படியே வேண்டிட்டு கையை கூப்பிட்டு 12 தடவை நிட்டுண்டு ட்ராமா கதையும் ட்ராமா. அவன் எதிர போய் அப்படியே புலகாஞ்சிதம் அடையிற மாதிரி ஒரு ட்ராமா காமிச்சிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டு நிலவர சிரிச்சுட்டு ஏமாந்துட்டார் பெருமாள் அப்படின்னு சிரிக்கிறான். அது வந்து உள்ளத்தே உரையும் மாறே உள்ளுவான் உணர்வு ஒன்று இல்லை. அவன் வந்து எல்லாமே என் மனசுக்குள்ளே இருக்குன்னு அவன் நினைப்பான் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் நான் அவனை ஏமாத்திட்டேன். ஸோ தசாவதாரன் அவங்க மாத்திரம் நடிகைகள் இல்லை. பெருமாளும் தாயார் மாத்திரம் நடிகை இல்லை. நம்ம தான் முதல் நடிகர்கள் அப்படின்னு வியாக்கியானம் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அன்பில் கோபாலாச்சாரும் திருக்குடந்தை பாட்டாச்சாரியாரும் குறிச்சி கோபாலாச்சாரியாரும் எழுதின ஆச்சரியமான வியாக்கியானம். அதை மூணையும் டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் கம்பைன் பண்ணி அந்த புஸ்தகம் வெளியிட்டிருக்கா. அவர் சொல்கிறார், அன்பில் கோபாலாச்சார் வியாக்கியானத்தை சமஸ்கிருதம் தெரிஞ்சவா வாசிக்கிறவா பரமபாக்கிய புண்ணியசாலிகள் அப்படின்னு அவரே எழுதிட்டார். டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் அவ்வளவு அழகான வியாக்கியானங்கள். அவள் தான் இந்த மாதிரி எழுதிட்டா. பிரபந்தனா நம்ம போய் நடிக்கிறோம், சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்ற அது ஒரு வியாஜம் தான், ஒரு எக்ஸ்கியூஸ் தான். அந்த ஒரு எக்ஸ்கியூஸை வந்து அவன் பெருசாக நினச்சிட்டு பரந்தோ சர்வபாபையும் மோட்சயிஷ்யாமி அப்படிங்கிறான். அதாவது நிஜமாகவே உனக்கு விஸ்வாசம் இல்லையா, நிஜமாகவே நீ ஆணுக்குரிய சங்கல்பம் எடுத்துட்டியா, நிஜமாகவே பிரதம் எடுத்துட்டியா, நிஜமாகவே அதெல்லாம் ஃபாலோ பண்ண போறியா? ஒன்றும் கிடையாது. மித்திர பாவேன சம்பிராப்தம் ராமன் சொல்கிறார். ஒரு பிரிட்டன் பண்ணாலே போகிறோம், அவன் நண்பன்னு வேஷம் போட்டுட்டு வந்தால் கூட எனக்கு போகிறோம். சத்தியஜயம் கட்டம் சொல்ல அவன் விட மாட்டேன். நான் அவனை சீத்தை என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, லக்ஷ்மணன் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, என்கிட்ட நான் நீதான் தஞ்சம்னு ஒருத்தன் என்கிட்ட வந்துட்டான்னா அவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நம்ம நாடகத்தை அவர் சந்தோஷப்பட்டு எழுதுகிறார். அவர் நாடகத்தை சந்தோஷப்பட்டு நம்ம சந்தோஷிக்கணும் அப்படின்னு அவர் நாடகம் போடுறார். தசாவதார ஸ்தோத்திரத்தில் நாயிகா அவள் 2 பேரும் சேர்ந்து நாயிகா ரொம்ப அழகாக பண்ணுறா. அதுவும் சத்தர்மைலிக தர்மிணி சகதர்மச்சாரிணி. இவர் என்ன அவதாரம் எடுக்கிறாரோ அந்தந்த அவதாரத்தில் அவளும் எடுக்கிறாளாம் கூட. மத்ஸ்யாவதாரம் எடுத்தால் அவளும் கூட இருப்பாள். பக்கத்தில் ஒரு மீனாக போகிறாளோ இல்லை உள்ளுக்குள்ளேயே இருப்பாளோ. ஏன்னா காடோப பூதானித்தேங்கிறார் ஆள வந்தார். எந்த ரூபம் எடுத்தாலும் அந்த ரூபத்தில் மறைஞ்சு அவர் இருக்கா. வாமன அவதாரத்தில் கூட அவள் வந்தார். பிரம்மச்சாரியாக இருக்கும்போது மான் தோல் பின்னாடி ஒளிஞ்சிருந்தாராம். அவர் மறைச்சிட்டாராம். ஏன்னா லக்ஷ்மி பார்த்துட்டா அவருக்கு கொடுக்க மாட்டான். ஐஸ்வர்யமெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும், மகாபலி கிட்ட. ஸோ அந்த மாதிரி உடையே இருக்கிறது.
ஆசிரியன வேலையிலும் போக வேலையிலும் ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படிங்கிறார் நம் பிள்ளை. ரெண்டு பேரும் நம்ம ஆசிரியக்கிற வேலையிலும் போக வேலையிலும், அதாவது உபாய வேலையிலும் உபேய வேலையிலும், சரணாகதி பண்ணுற வேலையிலும் அந்த அனுபவிக்கிற வேலையிலும் ஒரு மிதுனமே உத்தேசம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்து தான் நம்மளுடைய சம்பிரதாயம். ஆச்சரியமாக அந்த மாதிரி இருக்கிற மத்ஸ்ய அவதாரத்தை எடுக்கிறாங்க. சுபமாத நோக்கு மங்களம் நமக்கு கிடைக்கணும், ஞான ரூப சுபம் கிடைக்கணும், கண்ணால் பார்க்கணும், பாவுக்கைகள் இவாள்லாம் பாவுக்கைகள், இவாள்லாம் ரசிகர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ரசிகர்கள்லாம் அந்த தச அவதாரத்தை சேவிக்கிறவா. அந்த அவதாரத்தை சேவித்த பாவுக்கை யாருன்னா எல்லா ரிஷிகளும் எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும். ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அச்சாவதாரத்தில் ஆழ்ந்து அனுபவித்தாலும் அச்சாவதாரத்தில் விபவாவதாரத்தை தான் அனுபவிப்பான். அதாவது கண்ணபுரத்தின் கருமணியேன்னு ராகவனை பாடுறாங்க. கண்ணபுரத்தை உடையாமை, கண்ணபுரத்தின் கண்மணியன் ராகவனை பாடுறார். அதே மாதிரி ரங்கநாதனை பார்த்து ராமனா கிருஷ்ணனாவும் ஆழ்வார்கள் பாடுறார். இந்த மாதிரி பாவுக்கையின் ரசிகர்கள். விபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா பாவுக்காகான்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் அவெல்லாம் பாவுக்கைகள். நான் முகத்தில் ஆனந்தம் தெரியுமா? அந்த ஆனந்தம் எப்போ தெரியும் அப்படின்னா ரசிக்கும் போது தெரியும், பெருமாளை ரசிக்கும் போது தெரியும். அதுவும் சுவாமி சங்கல்ப சூரியோதயத்தில் தெரிவிக்கிறார். அதாவது உபனிஷத்தில் கூட சொல்கிறது ரசோ வைசா ரசகிருத்தேவாயம் லப்வானந்தி பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. ரசம் அவனே ஒரு ரசம், அவனை போத்தியமாக என்ன அனுபவின்னு காமிக்கிறான். அதுக்காக தான் அவன் ரூபம் வைக்கிறது. இல்லைன்னா அவன் திவ்யாத்ம ஸ்வரூபத்திலே இருக்கலாமே. ராட்சசர்களை அழிக்கணும், துஷ்டர்களை நிரசனம் பண்ணணும் அப்படின்னா அவன் சங்கல்பத்தினாலே பண்ணலாமே. எதுக்காக அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா நீங்களாம் ரசிக்கணும். எதுக்கு வெண்ணை திருடணும், கட்டுண்ணம் பண்ணிக்கணும், காட்டுக்கு போனோம், அழணும், மரத்தை கட்டிட்டு அழணும், சீத்தையை தொலைச்சிட்டு எல்லாம் நம்ம ரசிக்கிறதுக்காக தான். அப்போ தான் அவர் சொல்கிறார் சுவாமி, அங்கான்யஸ்ய முகுர்முகு உலகிதான் அந்தர்முகம் சித்தாத திருதச்சக்கரா சீதாஸ்ரீனி லோச்சனை சங்கல்ப சூரியோதயத்தில் வேதாந்த தேசிகன் சொல்கிறார். அங்கான்யஸ்ய முகுர்முகு, அங்கமெல்லாம் அப்படியே புல்லரிக்க புலகாங்கிதம் அடையணும், மயில் பூச்செறியணும், மனசு உருகி சக்கரப்பாக மாதிரி உருகணும். உடலெனக்கு உருகுமாறோ என் செய்யேன் உலகத்தீர் என்று தொண்டடிப்படியாக சொல்கிறார். அதாவது கண்ணீர் பெருகி அதுதான் மோட்சம் போகிற பாதை அப்படிங்கிறார். அதாவது அவரை ரசிக்கிறது அப்படி. உடலெனக்கு உருகுமாறோ என் செய்யேன் உலகத்தீர். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுகிறார். அதாவது உடலெனக்கு உருகுமாறோ என் செய்யேன் பாகவதர்களே சொல்லலாம், என் செய்கேன் அரங்கனே அப்படின்னு சொல்லலாம், என் செய்கேன் ஆழ்வீரேன்னு சொல்லலாம், இல்லை ஆச்சாரியரேன்னு சொல்லலாம், உலகத்தீரேன்னு சொல்கிறார் அவர். ஏன் அப்படி சொல்கிறார்? உடலுக்கு உருகுமாறோ என் செய்கேன் உலகத்தீரே என்னவா சொல்கிறார்? உலகத்தீர்னா டெல்லிங் மாதவக்கன் ஆழ்வார். ஏன் அப்படின்னா ரங்கநாதன் கோவிலுக்கு உள்ளே போகிற பெரிய பெருமாளை சேவிக்கிற உடனே திரும்பி வந்துடுறேன். 10 செகண்ட் அவரை சேவிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன். ஆசிஃப் நத்திங்காக சாப்பிடணும். அதனால் ஒரு இம்பேக்ட் இல்லை உனக்கு எனக்கு. அப்படியே வெளில வரும், எந்த விதமான ஒரு தாக்கம் இல்லாமல், கண்ணில் ஒரு துளி ஜலம் இல்லாமல், ஒரு ஆனந்தம் இல்லாமல், இதனால் இதே ரொட்டீனாக ஒரு மெக்கானிக்கலாக சேவிச்சுட்டு வந்துடுறோம். தொண்டடிப்படியாக சொல்கிறார், நான் போய் சேவிக்கிறேன், குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்புகாட்டி தென்திசை லங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை தீர்மாகண்டு உடல் எனக்கு உருகுமாறோ என் செய்யேன் உலகத்தில். உடல் உருகிறது எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உடல் உருகிறது, மனசு மாத்திரம் இல்லை, உடலே உருகிறது. நீங்கள் மனசு கூட உங்களுக்கு உருக மாட்டேங்கிறது. அந்த ட்ரிக்கை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. உலகத்திலே அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் அவ்வளவு அழகான வியாக்கியானம். அந்த மாதிரி அந்த மயில் பூச்செரியன் இந்த மாலையில் குலசேகர ஆழ்வாரும் அதை தெரிவிக்கிறார்.
அப்படியே உலகாங்கிதம் அடையணும். அப்படி இருக்கிற மத்ஸ்யாவதாரம், அவர் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா வேதங்கள் மூழ்கி போயிட்டான், அதை காப்பாற்றணும் அப்படின்னு பெரிய மீனாக வந்து அந்த வேதங்களை தேடி கண்டுபிடிச்சு காப்பாற்றுறான். வேதம் அப்படிங்கிறது ஸ்ருதி அப்படிங்கிறது காது. ஸ்ருதினா ஸ்ரவணம், காது. ஏன்னா காது வழியாக கேட்டு தான் வருது வேதம். வேதம் வந்து நமக்கு கண்கள். வேதங்கிறதே நமக்கு சாஸ்திரம். வேதம் வந்து நமக்கு கண்கள், ஞானத்தை கொடுக்கும் கண்கள் வேதம். அதனால் அந்த கண்கள், நம்முடைய கண்கள், நமக்கு வழிகாட்டும் கண்கள் தொலைஞ்சு போயிடும். அதனால் இனிமேல் காதுக்கு வேலை இல்லை. ஏன்னா நம்ம வெளியில் தான் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது காது கேட்காது, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது கண்ணு தான் தெரியும், காதே கேட்காது. வெளியில் யாராவது கூட்டால் கூட காது கேட்காது. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு வேதம், நம்ம வெளியிலேருந்து கத்தினா கூட உள்ளேருந்து காது கேட்காது, வேதம் கத்தினா கூட காது கேட்காது. அப்போது காதுக்கு இப்போ தேவையில்லை, கண்ணுக்கு தான். அதனால் மீன் அவதாரம் இருக்காங்க. மீன் எப்படின்னா கண்ணாலேயே தன்னுடைய குட்டிகளை ரட்சிக்கும். ஒரு மீன் இன்னொரு மீனை, தாய் மீன் குட்டி மீனை ரட்சிக்கணும் அப்படின்னா கண்ணாலேயே ரட்சிக்கணும். நம்ம குழந்தை ஸ்கூல் நர்சரி போயிட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததும் அம்மா ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா, மீனாக இருந்தால் ரொம்ப கவலையே என்ன 10 நிமிஷம் பாரு, உனக்கு பசி போயிடும் அப்படின்லாம். நம்ம அடிக்க உடனே டிஃபன் பண்ணி கொடுக்கணும். மீனாக இருந்தால் தேவை போகுது, அப்படியே பார்த்துட்டு இருந்தால் குழந்தைக்கு பசி பயிர் ரொம்பிடும். ஸோ இங்கே வந்து மீன் வந்து அப்படியே தேவைதான் வேதத்தை சுவாமி அனுபவிக்கிறார். அந்த மீன் அழகான தாமரை கண்கள், அந்த அழகான தாமரை கண்களால் அந்த மீன் விரும்பி தேடுறது. அப்படி தேடும்போது, அந்த பெரிய மீன் தேடும்போது அந்த அந்த எவ்வளோ பெரிய மீன் அலை வந்து அடித்து அப்படியே பெருசாக அலை அடிக்கிறது. அது அப்படி குதிச்சு தேடும்போது அலை அடிக்கிறது. அந்த அலை அடிக்கும்போது மீன் உடம்பு மேலே போயிட்டு வருது. அது வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கு. அது சுவாமியோட கவி நயம். அப்படி ஊஞ்சல் ஆடிண்டே அந்த சுத்தியை ரட்சித்து, சுத்தியை காப்பாற்றி மேலே கொண்டு வருது. அந்த கட்டாட்சம் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷ பிரமுகை போஷயன் பிரஜாக மத்ய கூர்ம விகங்காதி விக்கிரக ருஷ்யதே பிரபு அப்படிங்கிற பிரேட்சதே பிரபு சங்கல்ப சூரியோதயத்தில் வேதாந்த தேசிகர் எடுக்கிறார். ஈக்ஷண அப்படின்னா மீன் பார்வையிலேயே ரட்சிக்கும். தியானம், ஆமை வந்து நினைப்புலேயே ரட்சிக்கணும். நினைச்சா போதும் ஆமை. தட் லீட்ஸ் டு த ஆமை அவதாரம், கூர்மை அவதாரம். அடுத்தது அந்த கூர்ம அவதாரம் அத்தியாச்சரியமான அவதாரம். கூர்ம அவதாரம் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். தூய்மை யோகம் ஆயினார் குழாயலங்கள் மாலையார் ஆமையாகி ஆழ்கடல் துகின்ற ஆதி தேவா அப்படின்னு திருமேஷி ஆழ்வார் ரொம்ப அழகாக அந்த கூர்மாவதாரத்தை அனுபவிப்பார். அதில் வந்து இந்த கூர்மாவதாரம் எதுக்கு அப்படின்னா, இந்த பிருகுவோட சாபத்தினால தேவர்களுக்கு சொத்தல் அந்த ஐஸ்வர்யமெல்லாம் போயிட்டு, அதனால் அவர்களுக்கு மீண்டும் ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு அப்போ சொன்னார், அவருடைய வீடு பார்க்கடல், நம்ம இருக்கிற வீட்டை கொஞ்சம் நகருங்க சுவாமி, இதை கொஞ்சம் இடித்து களையணும் அப்படின்னா யார் ஒத்துப்பா? அவர் சொன்னார், ஓகே களைஞ்சிக்கோங்க அப்படின்னு. அவர் வெளில வந்துட்டார் பார்க்கடல்லேருந்து, இங்கே களைஞ்சிக்கோங்க பெருமாள். ஆனால் அவர் களையறதுக்கு என்ன வேணும்? மத்தி வேணும், பானை அந்த இது வேணும், கயிறு வேணும், அப்புறம் அதை களையறதுக்கு சக்தி வேணும். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. தேவர்கள்லாம் ஒரு பக்கமும் அசுரர்கள்லாம் ஒரு பக்கமும் சேர்ந்து கடைஞ்சி பார்த்தா மந்தரமலையை கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து போட்டால் அது மூழ்கிடுது பார்க்கடலை. ஒன்றுமே பண்ண முடியல. அவள் என்ன பண்ணா? மறுபடியும் பெருமாள் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, அதுவும் மந்தரமலை அந்த வாசுகிலாம் அந்த ஹோல் சினாரியோ சுவாமி தேசிகன் சொல்கிற 8 லட்சம் மைலாம், 800,000 மைல் ஸ்கொயர் மைல்ஸ் அந்த ஸ்பேன் ஏரியா. ஏன்னா பார்க்கடலில் அவர் பட்டுருக்கிறதே கிட்டத்தட்ட 3-4 மைல் பட்டுருப்பார் அவர் சுவாமி. ஏன்னா அவர் கரையிலேருந்து, நம்ம கரையிலேருந்து இப்போ மெரினா பீச்லேருந்து போய் ஒரு ஷிப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூரத்தில் இருக்கிற ஷிப், அது ஒரு டாட்டாக தான் தெரியும். ஆனால் ஷிப்போட லென்த்து கிட்டத்தட்ட 100 feet 200 feet இருக்கும்.
அந்த 200 ஃபீட் ஷிப்பே நமக்கு டாட்டா தெரிஞ்சா இவர் தேவர்கள் பார்க்கடல் கரையிலிருந்து சேவிக்கும் போது அவர் ஃபுல் லென்த்துக்கு தெரியணும் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கார். அந்த பார்க்கடலில் 8 லட்சம் மைல் ஸ்கொயர் மைல்ஸில் இது நடக்குது. பெரிய மந்திரமலை. அந்த மந்திரமலையை சுவாமி கூர்மா அவதாரம் எடுத்து ஆமையா அவதாரம் எடுத்து தன்னுடைய முதுகு ஓட்டு மேலே அந்த மலையை வச்சுட்டு வாசுகி அதை நம்மாழ்வார் திருவாசகமில் அனுபவிச்சிருக்கார். அதை அடியேன் படிச்சிடுறேன். குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்றுடன் வணங்கு தோன்று புகழ் ஆனது. குறிப்பில் கொண்டு சங்கல்பத்தினாலேயே இந்த உலகத்தை நல்ல தர்ம மார்க்கத்தில் செலுத்துவதற்கு உலகம் மூன்றும் வணங்குமாறு இருக்கும் நாராயணன். அவருடைய புகழ் அப்படிப்பட்டது. அவருடைய ஆணை மெய்பெற அவர் நினைக்கிறது நடக்கும். அவர் என்ன சங்கல்பித்தாலும் அது சத்திய சங்கல்பம் நடக்கும். அப்படிப்பட்ட தெய்வம் மூவரில் முதல்வனாகி, மூவருங்கிறது மும்மூர்த்திகள் சொல்லலாம், இல்லை சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வரா பிரம்மா சிவன் இந்திரன் அந்த மூவர் மலையாக மலையில் சுழற்றிய அப்படின்னு கூர்மாவதாரத்தை அனுபவிக்கும் தனிமா தெய்வத்தை அடியவர்க்கு நாம் ஆளாகவே இசைப்ப. ரொம்ப அழகான லைன். தனிமா தெய்வம், தனிமா தெய்வம், இப்படிப்பட்ட அன்பேரலல் பியர்லெஸ் முப்பாரில் அப்பன் முப்பிலி அப்பன் அவன் தனி முதல்வன். அப்படி பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தை அனுபவிக்கும், இந்த கூர்மாவதாரத்தை அனுபவிக்கும், இந்த தசாவதாரத்தை அனுபவிக்கும் அந்த சந்தோஷம்தான் அவனை அனுபவிக்கிறது ஒன்று தான் எங்களுக்கு அப்படின்னு இருக்கிற அடியவருக்கு, இந்த பாகவதோத்தமர்களுக்கு, பரமை காந்திகளுக்கு வேற ஒன்று எங்களுக்கு வேண்டாம். அவனை அனுபவிக்கணும், அது ஒன்று தான். மோட்சம் கூட 2ஆம் பட்சம். அவனை அனுபவிக்கிறது ஒன்று தான். அதுதான் இன்பத்தின் எல்லை. அந்த அடியவருக்கு இனி நாம் ஆளாவதோ இசைப்பது. ஆழ்வார் சொல்கிறார், அந்த அடியவர்களுக்கு, எந்த அடியவர்களுக்கு இந்த மாதிரி அவதாரங்களை, இந்த மாதிரி பெருமாள் தனிமா தெய்வத்தை அவரை அனுபவிக்கும் அடியார்களுக்கு இது நாம் ஆளாவது. அவன் ஆளாவது இசைவானோ யார்? பெருமாள் சங்கல்பிப்பானோ, அவன் அனுகிரகிப்பானோ, இந்த அடியவர்களுக்கெல்லாம் அடியேன் தாசனாக இருப்பதை அவன் சங்கல்பிப்பானோ, அவன் மாத்திரம் அல்ல இவர்களும் சங்கல்பிப்பார்களோ, அதுதான் இசையுப்பல். ஆளாகவே இசையுப்பல். அவன் சங்கல்பிச்சா மட்டும் போராது, இவர்களும் சங்கல்பிக்கிறவே. இவனா சார் என்ன ஒரு கிராஃப்ட் வச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு இவன் பேசுறதெல்லாம் அவன் நம்ம பண்ணிடுவான் அப்படின்னு இவன் நடிச்சுட்டால்னா, இவன் ஒதுக்கிட்டால்னா கூடாது. அவனை நம் பையல், அவன் நம்ம பத்ரு சுவாமி அப்படின்னு வந்தவுடனே அவர் சொன்னார். அதுவே இதுக்கு அர்த்தம். அதாவது இசையுக்கள், ஆளாகவே இசையுக்கள் அப்படின்ட்டு. அதுவும் 10 நிமிஷம் இன்றைக்கி மாத்திரம் 2 மணி நேரம் மாத்திரம் இல்லை, ஊழிதோர் ஊழி போவாதே, இதுவே வரப்போகிற அத்தனை கல்ப காலங்களும் போவாதே, எப்பவும் இவர்களுக்கு தாசனாக இருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்மாழ்வார் கூர்மாவதாரத்தை அனுபவித்து சொல்லலாம். அடியேன் இதை பிரார்த்திச்சுட்டு இந்த மாதிரி நடக்கணும் அடியேனுக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். பாகவதர்கள் விசேஷமாக இருப்பது தான் நமக்கு எல்லை இல்லை. பாகவதர்களுடைய அடிமையாக இருக்க நினச்சிக்கிறது தான் எல்லை. திருமங்கையாக சொல்கிறார், அஷ்டாட்சரம் நீ எனக்கு உபதேசித்த கண்ணபுரம் உடையான், அவனுக்கு ஒன்று உடையார், அவருக்கு இருக்கிறது சரி, மற்றுமோ தெய்வம் உலகென்று இருப்பாரோடு விட்டுது, உற்றனும் உன்னடியாருக்கு அடிமை. அது ஏன்னா நீ அஷ்டாட்சரம் எனக்கு உபதேசிச்ச, பல மந்திரங்கள்லாம் எனக்கு புரிஞ்சுது, உபதேசத்தோட அர்த்தங்கள்லாம் எனக்கு புரிஞ்சுது. அதில் ஒரே அர்த்தம் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா அடியவர்களுக்கு தாசனாக இருப்பது தான் திருமங்கையாழ்வார் சொல்லுங்கள். அதனால் அடியவர்களுக்கு தாசனாக இருக்கணும் அப்படின்னு அந்த கூர்மாவதாரத்தை அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். அது போட்டோம். இங்கே சுவாமி தேசிகனுடைய கவிநயம் பாருங்கள். பெருமாள் பட்டுருக்கார் கூர்மாவதாரத்தில், முதுகில் இது பண்ணுறா. அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போது அவர் தூங்கிட்டாரோ பெருமாள். ஏன்னா அதாவது முதுகு சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கா அவருக்கு. அப்படி அதாவது இப்படி இருக்க இப்படி பண்ணுறா, முதுகு சொரிஞ்சு விட்டா மாதிரி இருக்க அவளுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா அதெல்லாம் பிராட்டிக்கிட்ட சொல்ல முடியாது. லக்ஷ்மி கொஞ்சம் முதுகை சொரிஞ்சு விட அப்படின்னா காலை பிடிக்கிறதே பெரிய விஷயம்.
முதுகார சொல்லிட்டு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப நாளாக ஏற்பட்ட முதுகு அரிப்பு இன்னைக்கு சேர்த்து தூங்கிட்டாங்க. தூங்கும்போது பரட்ட வந்துதான். பரட்ட வரும்போது அந்த அந்த ஒலி, அந்த மூச்சு காற்று, அதனால் அலை அடிக்கிறது. அந்த அலை வந்து நம்மை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிற அவருடைய மூச்சு காற்று. ஏன் பெருமாள் மூச்சு காற்று என்ன விசேஷம் அப்படின்னா வேதம், அதுதான் வேதம். அந்த ஸ்ருதி நம்மை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். அதுவும் சகைவ ஸ்ரீயா, இது எல்லாம் எதுக்காக? சகைவ ஸ்ரீயா, பிராட்டிக்காக. பிராட்டிக்காகத்தான் அத்தனை பலன். தேவர்கள் சைடில் ஒரு அவதாரம் எடுத்தார் ஒரு பெருமாள், அசுரர்கள் சைடில் ஒரு பெருமாள். மேலே அங்கே வந்து அது வாவிடாது அந்த மலை, இப்படி சும்மா அப்படி பண்ணால் அது நிற்காது, அதை பிடிச்சிக்கிற ஒருத்தர், அதுக்கு ஒரு பெருமாள். கீழே கூர்மாவதாரம், அப்புறம் மோகினி அவதாரம். இந்த கூர்மாவதாரத்தையே அஞ்சு பாகம் எடுக்கிறார் பெருமாள். அதையும் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக எடுத்து அப்போ வந்து உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற யானை வந்து, ஐராவதம் என்ற யானை வந்து, சந்திரன் வந்து, விஷம் வந்து, அமிர்தம் வந்து. இவருக்கு யார் வந்தான்னா நான் பாடிட்டு தூங்குறேன், அவர் தூங்கிருக்கார். அதையும் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் சங்கல்ப சூரியோதயத்தில். ஸோ இது ஆச்சரியமான கூர்மாவதாரம். அது நம்ம சொல்கிறோம் யதா சம்ஹாரத்தை சோட்சாயம் கூர்மோங்கானி சர்வசகான்னு பகவத்கீதையே சொல்கிறது. எப்படி நம்முடைய ஐம்புலன்களை உள்ளே இழுத்து அந்த அந்த ஷெல்லுக்குள்ளே இழுக்கணும், வெளி விஷயத்தில் போகாமல் உள்ளுக்குள்ளே இழுத்து பெருமாளை நினைக்கணும் அப்படிங்கிறது இதில் கூர்மாவதாரத்திலேருந்து அது வியாக்கியானத்தில் அன்பில் கோபாலாச்சாரி எடுக்கிறார். கூர்மாசனே விநியோகான சந்தியாவதத்திலையும் நம்ம ஒரு சொல்லுவோம். ஸோ இப்படி ஆச்சரியமான அவதாரம் கூர்மாவதாரம். அதுக்கு அடுத்தது பூமியை உத்தாரணம் பண்ணுறது ரொம்ப அழகான அவதாரம் வராக அவதாரம். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது வந்து இந்த அவதாரங்கள்லாம் ஏதோ சில வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். இது திஸ் இஸ் நத்திங் பட் டார்வின்ஸ் தியரி, அன்றைக்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்லாம். அதை வந்து நல்லது தான், சயின்ஸையும் ரிலீஜனையும் ஒன்று பண்ணுறது. ஆனால் மத்ஸ்ய அவதாரம் முதல்ல வரல, வராக அவதாரம் தான் முதல்ல வருது. நம்ம ஆச்சாரியர்கள் இப்படி பண்ணியிருக்காங்கிறதுனால முதல்ல மத்ஸ்யம், அப்புறம் கூர்மம், அப்புறம் வராகம் அப்படிங்கிற குரோனாலாஜிக்கல் கிடையாது. அதை வந்து டார்வின் தியரியோட லிங்க் பண்ணிட்டா இன்னும் ஒரு 1000 வருஷம் அப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து டார்வின் தியரி தப்புன்னு நினைவான், அவன் ஏதோ ப்ரூவ் பண்ணுவான், அது கூட நம்மளுடைய இதுவும் போயிடும். அதனால் டார்வின் தியரியோட நம்ம பேக் பண்ண வேண்டாம். இருந்ததுன்னா நல்லது, அதனால் அதை வச்சு we don't have to bother too much. அதுக்கு அடுத்தது வராக அவதாரத்தில் பூமியை உத்தாரணம் பண்ணுறது. அதில் வந்து கோல வராகம் ஒன்றால் நிலம் போட்டிடை கொண்ட எந்தாய் நீல வர 2 பிறை கம்பி நிமிர்ந்ததொப்ப அப்படின்னு நம்மாழ்வார் எடுக்கிறார். நீல வர 2 பிறை கம்பி நிமிர்ந்ததொப்ப, அதை வந்து ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவன் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவார். டே அது நிமிர்ந்த தொப்பை இல்லைடா, நிமிர்ந்தது ஒப்ப அப்படின்னு வேற, நிமிர்ந்த தொப்பை அப்படின்னு அப்படின்னு வேற. அவர் ரொம்ப ஆசியமாக உபன்யாசிங்க. அவர் வந்து பரமஹம்ச பரிபிரஜாச்சாரியார்கிட்ட ரங்கநாத பாதுகார பரமஹிம்சான்னு டைப் பண்ணிட்டாங்க. அது கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி எம்மை எல்லா காலத்தும் உலகர்களை ரட்சிக்கும் அந்த வராகம் அப்படிங்கிறார். எல்லா காலத்தும் வராகம் அந்த அது எப்படின்னா அந்த அந்த பூக்கில் அந்த முஸ்தாக் கிழங்கு, அந்த முஸ்தாக் கிழங்குனா கோரை கிழங்கு, அந்த முஸ்தாக் கிழங்கு, அந்த கோரை கிழங்கு எப்படி அந்த பல்லில் ஒட்டிகிட்டு இருக்குமோ வராகத்துக்கு பன்றிக்கு, அது மாதிரி இந்த பூமியை அவர் ஒட்டின்னு இருக்கா மாதிரி எடுத்துன்னு வந்தார். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய உருவம் எடுத்துக்கணும். அந்த பூமியே அவருடைய பல்லில், அவருடைய அந்த ஹார்னில் ஒட்டின்னு இருக்கா மாதிரி ஒரு தூசி மாதிரி இருந்ததுன்னா அவர் எவ்வளவு பெரிய அவதாரம் எடுத்துக்கணும். அவருடைய கால் குழம்புல தான் அந்த கடல் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமிழ்ந்த தீர்த்தம் அவ்வளவு பெரிய அவதாரம் ஹிரண்யாட்சனை கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தார். இதில் என்ன பியூட்டின்னா தசாவதார ஸ்தோத்திரத்தில் எங்கேயுமே அசுரரை கொன்றார் அப்படின்னு சுவாமி எடுக்கிறார். அந்த அழிக்கிறான்ற வாட்டு மங்களம் கொடுக்க வேண்டியது, சுபம் கொடுக்க வேண்டியது, அதனால் இதை மாத்திரம் எடுத்துன்னு வராது. ஆச்சரியமாக அந்த கட்டாட்சிகளும் அருள வேண்டும், சுபம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நடுவில் அவனை கொன்றான் அப்படின்னு வரக்கூடாதுன்னு அவர் இப்படிதான் அசுரர்களையும் தேவர்களையும் ஒன்றாக கூர்மாவதாரத்தில் கன்சிடர் பண்ண மாதிரி இங்கேயும்
அவர் ஆச்சரியமாக நரம் கலந்த சிங்கமாய் அவன் வந்து கேட்குறான் இரண்யகசிபு. அவர் வந்து டிசைட் பண்ணல. அதாவது இது வந்து நரசிம்மனுக்கு பெருமைன்றதை விட பிரகலாதனுக்கு பெருமை. அவனுடைய ரட்சிஷ்யதீதி விஸ்வாசகான்னு அவனுடைய மகா விஸ்வாசம் அன்கண்டிஷனல் எது அப்படி ஏன் அப்படி வந்ததுன்னா சுவாமி சொன்ன மாதிரி நாரதரோட உபதேசம். நாரதர் கயாத்துக்கு அவர் வயிற்றுக்குள்ள பிரகலாதன் இருக்கும்போதே அத்தனை விஷயம் கதைகளும் சொல்லியிருக்கார். அவர் தூங்கிட்டாங்க, ஆனால் பிரகலாதன் கேட்டுருக்கான் ஃபீல் பண்ணி. அதனால தான் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அது அதாவது ஜாயமான கட்டாட்சம்னு சொல்லுவாள். கருவிலை திருவிழாது காலத்தை கழிக்கின்றீரே நம்மளுடைய இந்த மாதிரி அடியனுடைய இந்த மாதிரி பேசினா கூட நீங்கள் தேவை இந்த மாதிரி கேட்டுருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அம்மா அட்லீஸ்ட் ஒரு லைனாவது நல்ல விஷயம் கேட்டுருக்காங்க. அதனால தான் நீங்கள் உட்காந்து அடியனுடைய இதையும் கேட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் பிரகலாதனுக்காக அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விஸ்வாசமாக நின்னா. அதுதான் நம்ம டு டேக் அவே ஃப்ரம் தட். எந்த அவளுக்கெல்லாம் வராத கஷ்டமா, ராமானுஜருக்கு வராத கஷ்டமா, சோழ மன்னனால் ராமானுஜருக்கு வராத கஷ்டம். வேதாந்த தேசிகன் ஒரு டெட் கார்ஸ் நடுவில் படுத்துட்டு அதை ரட்சித்தார். அவன் குழந்தைகளையும் அந்த சுத்த பிரகாசிக்கையும். அவளுக்கு வராத கஷ்டம் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். ஏதோ ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணாலோ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாலோ இதை தொலைஞ்சி போனாலும் அப்படியே அழுவாயோ நடிச்சிக்கிறோம். ஏதோ ஆராதனை பண்ணுறேன் எனக்கே இப்படி பெருமாள் பண்ணுறாங்க. அவர் வந்து சொன்னார், அவர் இப்படி லிஸ்டவுன் ஆறார் அபச்சாரம் நம்ம மூஞ்சி எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பிரகலாதன் அவனுக்காக தோன்றினான். எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இளைஞர் தூண் குறைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியர் தோன்றிய ஏன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைக்கு கேட்குறான் நம்மாழ்வான். அதை வந்து முக்குழு ஐஷிங்க ரொம்ப அழகாக சொல்லுவார். அவன் வந்து பிரகலாதன் சொல்கிறான், எங்குமுடன் கண்ணன் அவன் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்படின்னா எங்கே இருக்கான் அப்படின்னு நீ சொல்கிற சொல்லிலும் கூடாது, நீ பேசுகிற அந்த பேச்சிலேயே இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். எங்குமுடன் கண்ணன், கண்ணன்னா செந்தாமரை கண்ணன் அவன் இருக்கான். எங்குமுடன் கண்ணன் அவன் உள்ள நான் பாசிட்டிவ், அவன் உடன் அப்படிங்கிறான். இங்கே இல்லையா நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் எலக்ட்ரிசிட்டி வந்துருக்கான். உடனே நரசிம்மன் வந்துட்டான். ஒலியும் ஒலியும் அப்படின்னு ஒரு 30 விஷயம். அப்போ வந்து ஒலி லஸ்டர், ஒலி அவருடைய லாஃப்டர், அந்த லஸ்டர் அண்ட் லாஃப்டர் ரெண்டும் ஹஹான்னு அந்த நிமிஷமே தோன்றினார். அது வரைக்கும் பெருமாள் வந்து எந்த தலை வச்சுக்கணும்னு தெரியல. ஏன்னா நிச்சயமாக மனுஷனாக வரக்கூடாது, மிருகமாகவும் வரக்கூடாது. ஏன்னா அவன் அப்படி வரன் வாங்கியிருக்கான். மிருகத்தாலேயும் வரக்கூடாது, மனுஷனாலேயும் வரக்கூடாது, ஆயுதங்களால் வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, காட்டால் வரக்கூடாது, ராத்திரி வரக்கூடாதுன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வாங்கிட்டான். எல்லாத்தையும் அடியேர் பண்ண ரூலை அதுக்கு ஏற்ற மாதிரி நிருசிம்ம அவதாரம் எடுக்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி நிருசிம்ம அவதாரம் எடுக்கிறார். அவர் அப்படி எடுக்கும்போது அவர் வந்து சுவாமி சத்யாதிஷ்ட புராதன பிரகரணம் ராமக்ஷணம் பாணிஜை அதை வியாக்கியானத்தில் சொல்கிறார். அப்போ வந்து அவர் அவதாரம் எடுக்கும்போது அவன் கேட்குறான், அவன் என்ன பெரிய சிங்கமா ராவணன் கேட்குறான், வந்து என்ன அடிச்சு கொண்டுடுவானா? உடனே அவர் ப்ரெஸ் பட்டன் லயன் அப்படின்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டார். உடனே சீக்கிரம் மூஞ்சி வந்து எடுக்கப்பாரு. அதனால் அப்போ எடுக்கும்போது சக்கரம், கதை, வில், வாழ் எல்லாம் ஓடி வரலாம். ரெடி கைக்கறியை பண்ணுறது. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமம் நீங்கள்லாம் லீவ் எடுத்துக்கலாம். நீங்கள்லாம் பழைய உங்கள் ஆயுதமெல்லாம் பழசு, இதை ஷார்ப்பனே பண்ணல, மழுங்கி போய் நகம் போகிற எனக்கு அப்படின்ட்டு புராதன பிரகரணம் அதெல்லாம் பழசு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டார். அது தேசிகனோட கவிநயம். அதாவது அவள் சொல்லுவாள் பொய்டிக் லிபர்ட்டி, அது பொய்டிக் ஃப்ரீடம். அதெல்லாம் அந்த கவி சக்கர கவி சிம்மம் அப்படிங்கிறது இதில் சாட்சாத் தெரியாது. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமம் நீங்களாம் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி நிருசிம்மன் வந்தவர் த்ரீணி ஜெகத்தி அவ்யால் 3 உலகங்களையும் காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர். போன ஸ்லோகத்தில் குடும்ப வராக அவதாரத்தில்
அந்த பூமியை எடுக்கும்போது பூமியில் இருக்கிற ஒன்று கூட அழுங்காமல் நலுங்காமல், கடல் கீழே விழாமல், மலை கீழே விழாமல், பிரம்மாவுக்கு கீழே விழாமல் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்கார். அது எப்படி கொண்டு வந்தார்? அதுவும் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கொண்டு வந்துட்டு காப்பாற்று அந்த பிரம்மாவை. அது பிரம்மா பிரசவிச்சார் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல பிரம்மாவை புதுசாக கொண்டு வந்து முளைப்பித்தார் அப்படின்னு. அந்த பூர்வாவதாரத்தில் பிரம்மாவை பிரசவித்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த அவதாரத்தில் அவர் சொன்னார், ஸ்தூணாபிதாமக்கியபூர் மகாசுரன். சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்தில் மகாசுரன் அப்படிங்கிற திருநெகசி மகாசுரன். அந்த மகாசுரனுடைய ஸ்தூணாபிதாமக்கியம், அவருடைய ஸ்தூன், அதாவது பில்லருக்கு வந்து 2 வேர்டு, ஒன்று கம்பம் ஸ்தம்பம், இன்னொன்று தூண். ஸ்தம்பங்கிறது வந்து மேஸ்குலின் ஜெண்டர் சமஸ்கிருதம், தூண்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். இந்த இடத்துல ஸ்தூணாபிதாமக்கியம் இது ஃபெமினைன் ஜெண்டருங்கிறதுனால தூண்லேருந்து வந்ததுனால அது வந்து பெருமாளை அவதரித்த தாய், நரசிம்மனை அவதரித்த தாய், பிரம்மாவோட பாட்டி. பிரம்மா வந்து பெருமாளுடைய குமாரர், பெருமாளுக்கு வளர்ந்தது வயிற்றுலேருந்து வந்தவர். ஸோ பிரம்மா பிதாமகி, பிரம்மாவுக்கு பிதாமகி, அதான் வேதசாம் ஸ்தூணாபிதாமகி, பிரம்மாக்களுக்கு அப்படின்னு புளூரல் போடுறார். ஏன்னா பிரம்மாங்கிறது ஒரு பிரம்மா இல்லை, அகிலாண்ட கோட்டி பல பிரம்ம அண்டங்கள் பல உண்டு. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா. அந்த ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் இவ பாட்டு, எல்லா பிரம்மாக்களுக்கும் இவ பாட்டு. அதாவது ஸ்தூணாபிதாமக்கியபூர் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதில் இந்த அழகான இந்த 3D ஜெகத்யவியாத்த 3 உலகங்களையும் காக்க வேண்டும் அந்த நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வாமன அவதாரத்தை எடுக்கிறார். கிரீடா வித்த வதான்ய, கிரீடா வித்த அப்படின்னா வெட்கம் அடைந்தான்னு அர்த்தம். கிரீடா வித்த வதான்ய தானவன், தானவன் அசுரன், வதான்யன்னா வள்ளல், வள்ளல் அசுரனா, இவன் குடிக்கும் அசுரன், வள்ளல், வெட்கப்பட்ட வள்ளல் அசுரன். எவ்வளோ அழகான வார்த்தைகள். வத அந்யா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறான். அப்படின்னா வேற என்ன? வத அந்யா சொல்லு, அந்யா வேறு ஏதாவது வேணுமா, வேறு உங்களுக்கு வேறு வேணுமா, கேட்குறவாள் வரவாளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு, வேறு என்ன பிடிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட வள்ளல் அவன் வெட்கப்பட்டான். ஏன் வெட்கப்பட்டான் அப்படின்னா, சின்ன பிரம்மச்சாரி குழந்தை வந்து குட்டி கையால் எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு வந்து யாச்சகம் பண்ணார். சுக்கராச்சாரியார் உடனே அவருடைய ஆச்சாரியர், அவருடைய குரு, இவன் வந்தவன் சாதாரண ஆளில் ஐ திங்க் சம் ஷீட்டிங் இஸ் கோயிங் ஆன், இவ்வளோ உண்டு வந்து கேட்காது, 3 அடி மண் வேணும் அதனால் கொடுக்காத அப்படின்னா, நான் வந்து கமிட் பண்ணிட்டேன் வரவாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு சுக்கராச்சாரியார் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவன் வந்து கமெண்டருவால் அர்ஜியை விட போகிறான். அப்போ சுக்கராச்சாரியார் அதை தடுத்தார். அந்த கமெண்டருவோட அந்த மூக்கில் ஒரு பண்டா போய் தடுத்தான். உடனே இவர் வந்து ஒரு கற்பத்தை எடுத்து குத்தினாராம், ஏதோ அடைக்கிறது. அப்போ அந்த கண்ணை குத்திட்டார், சுக்கிரன் கண்ணை குத்தி. அப்போ அந்த மாதிரி அந்த ஜலம் விடத்துக்கு முன்னாடியே, ஜலம் கீழே விடத்துக்கு முன்னாடியே திருவிக்ரம அவதாரம் எடுத்துட்டார். அப்படியே பாடலாக 1 அடி கீழே 1 அடி மேலே, 3வது அடி எங்கே வைக்கிறது அப்படின்னோடனே வெட்கப்பட்டானாம். அதான் வீடாவித்த உதாரணம். அப்படி அந்த வெட்கப்பட்ட இது விஷயம் நமக்கு தெரியும். அப்புறம் என்ன நடந்தது? மூலகலந்த சேவடியோயே திருவாசிரியத்தில் பெருமாள் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி மூலகலந்த திருவிக்கிரமன், மண் முழுவதும் அளந்தவன். இங்கே சுவாமி தேசிகனுடைய கவி நயம் பாருங்கள். அதாவது சுவாமி இப்போ வள்ளல் இவர் அடியனுக்கு ஏதோ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நான் வெளியில் போய் சொல்லுவேன், ஜெகநாதன் சுவாமி இவ்வளோ பெரிய அப்படியே பரந்த மனசோடு அதை எடுத்துக்கோங்க கொடுத்தா எல்லாருக்கும் மாறி வழங்கினார் அப்படின்னு எல்லாத்தையும் போய் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே வாமனர் 3 அடி மண்ணு கேட்டேன், இதே உலகத்தையே கொடுத்துட்டார், எடுத்துக்கோ அப்படின்னு அவருடைய கொடி ஜெயக்கொடியை நாட்டத்துக்காக மேலுலகத்திலேருந்து கீழ் உலகம் மண் உலகம் முழுக்க வளர்ந்து
அந்த அந்த பிரம்மா அங்கே ஜலம் கொட்டினார் பெருமாளுக்கு. பிரம்ம கடிக்கின பாதமும் அப்படின்னு அங்கே அந்த பிரம்மா அலம்பின அந்த தண்ணி தீர்த்தம் கங்கையா சிவன் மேலே தாங்கி சிவன் பரிசுத்தனாகி அது 8 பக்கமும் அந்த கங்கை நீர் வெளியில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வெற்றி கொடி மேலே பறக்கிறதான் வெள்ளை கொடி. யாரோட வெற்றி கொடி? மகாபலி சக்கரவர்த்தியோட வெற்றி. நான் ஒரு சேவகன், நான் வந்து அவர்கிட்ட வாங்கினேன். அந்த யாச்சகன் 3 அடி மண்ணு கொடுத்தானு, இவ்வளவு பெரிய வள்ளல் அப்படின்னு மேலே போய் அவன் புகழை பரப்புகிறான். தேசிகனோட அழகு, அந்த அனுபவம் ஒரு தனி யுனிக். அந்த கவி நயம் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் ஏன் அப்படின்னா பிரகலாதன் சபையில் ஹியூஜாக வந்தார் அங்கே பெருமாள். இங்கே அவனுடைய பேரன் சபையில், இங்கே பிரகலாதனோட பேரன் மகாபலி பேரன் சபையில் குட்டியாக வந்தார் மாவன். ஏன்னா பிரகலாதனோட பேரன். அதனால் ஸோ பிரகலாதனுடைய அப்பா சபையில் நரசிம்மன் இப்போ அப்படி. ஸோ எப்பார்த்திவானிது நமேரஜாகும் சி யோ அஸ்தபாய துத்தரகும் தசஸ்தம் விசக்கரமான பிரேதோரு காயோ எல்லாம் திருவிக்ரம அவதாரத்தை வாமன அவதாரத்தை வேதமே சொல்கிறது. விஷ்ணு சுத்தம் சொல்கிறது. இப்படி ஆச்சரியமாக சிவத்துவம் சுபத்துவம் மங்களத்துவம் எல்லாமே இங்கே இருக்குது திருவிக்ரம அவதாரத்தில். திருவிக்ரம அவதாரத்தை வச்சு தான் பிரம்மன் யார் சிவன் யார் நமக்கு தெரியும். திருவிக்ரம அவதாரத்தை தெரிஞ்சவா வேற ஒரு தெய்வத்தை வணங்கமாங்க. அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதுக்கு அடுத்தது திருவிக்ரம அவதாரத்துக்கு அடுத்தது பரசுராம ராம பலராம. ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகாக மத்ய கூர்ம வராகச்ச நாரசிம்மோத வாமனக ராமோ தாசரதி ராமக கிருஷ்ணகல்பி தசக்கிரமான் அப்படின்னு 10 கிரமை. அதில் பரசுராமன் தன்னுடைய அப்பா ஜமதக்னி அவனை கொன்றவன் காத்த வீரியார்ஜுனன். அவனை கொன்று 21 தலைமுறை சத்திரியர்களை, அதர்மமாக இருந்த சத்திரியர்களை அழிச்சு அப்படி வந்தவர் பரசுராம அவதார். அது ஒரு ஆவேச அவதார். அவர் வந்து ஒரு யாகத்தில் ஒரு பிராமணனுக்கு தன்னுடைய பூமியெல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து சமுத்திரத்தில் போய் ஒரு சின்ன இடம் வச்சுட்டு அங்கே தங்கிட்டாராம் பரசுராமன். அவர் நம்மை காப்பாற்றட்டும், அவர் அப்ராமணியத்தை ஒழிக்கட்டும் அப்படிங்கிறார் வேதாந்த விஷயம். பரசுராமன் அப்ராமணியத்தை ஒழிக்கட்டும் அப்படின்னா என்ன? பிராமணம் அல்லாதவற்றை ஒழிக்கட்டும். அது நம்ம இப்போ பிரார்த்திக்க வேண்டியது மிக முக்கியம். அப்ராமணியம் இங்கே எவ்வளவோ அப்ராமணியம் வெளியிலலாம் இருக்குது. அந்த அப்ராமணியம் பிராமணனாக இல்லாது பிராமணனாக இருப்பதை பிராமணியத்தை, அதாவது தர்மத்தை, அதர்மம் இல்லாதவர்களை ஒழிக்கட்டும் அப்படிங்கிறது. அதாவது தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணட்டும் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் பரசுராம அவதாரம். அதுக்கடுத்து ராமாவதாரம் சமுத்திரக்ஷோபணம். அதாவது சமுத்திரக்ஷோபணத்தையும் அதாவது ராமன் ஆத்மானாம் மனுஷம் மண்யே ராமன் தசரதாத்மஜன்னு தன்னை மனுஷனாவே காமிச்சிட்டார் கடைசி வரைக்கும். ஆனால் சில சமயம் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த சமயத்தில் அதை எடுத்துட்டார் வேதாந்த தேசிகன். அதாவது விபீஷணன் சரணாகதி பண்ணால் விபீஷணன் சரணாகதியை ஒத்துண்டார். அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். இன்னும் கிராஸே பண்ணல ஓஷன், சமுத்திர சேத்துவே நடக்கலை. அதுக்குள்ளே எப்படி சார் பட்டாபிஷேகம் பண்ணலாம்? ஏன்னா அவ்வளவு பாதிப்பு. சரணாகதி ஒருத்தன் பண்ணிட்டான் தான் போகிறோம். தான் மனுஷன்றதை மறந்துட்டார், தான் தெய்வம்ன்றதை வச்சுட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம். உடனே கேட்டான், ராவணன் வந்து சரணாகதி பண்ணால் என்ன பண்ணுவேன்? இப்போ அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன், கொடுத்த வாக்கை மீற முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அயோத்தியை கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. ராவணன் வந்து அயோத்தியை கூப்பிடுவான். பிராமணன் அயோத்தி தான் பரதன் கிட்ட இருக்க இப்போன்னா அவன் நம்ம தம்பி தானே, அவன் ஒத்துப்பான். அதனால் சுக்ரீவன் மாதிரியோ மீதி மேரி மாதிரி கிடையாது. அதனால் யதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு விபீஷணோவா சுக்ரீவா யதிவா ராவணஸ்வயம் விபீஷண சரணாகதி அக்செப்ட் பண்ணினவர் அங்கே இங்கே வந்து விபீஷணன் வந்து சொன்னான், சரணாகதி எக்ஸலன்ட் சுவாமி. ராமன் கிட்ட சொல்கிறான், நீங்களும் சரணாகதி பண்ணிக்கோ, சமுத்திரராஜன்கிட்ட சேத்து பந்தனம் பண்ணிடலாம், அவன் வழி கொடுப்பான், அவன் விலைக்கு வழி கொடுப்பான் அப்படின்னு சரணாகதி பண்ணி இவர் ஐடியா கொடுங்க ராமனுக்கு. ராமன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. உடனே ராமன் வந்து சரி சொல்லிட்டார்.
அப்படின்ட்டு சரணாகதி 3 நாள் பட்டிருந்தான். அவன் சமுத்திரராஜன் கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறம் இவர் வந்து கோபம் வந்துச்சு ராமனுக்கு. கோபம் வந்து சாபமாய சுமித்திரையோட பிள்ளைய வில்லை எடு அப்படின்னா சமுத்திரத்தை பத்தி எடுத்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பத்த அடிக்கிறவனோட சமுத்திரராஜன் ஓடி வந்து அவருடைய மனைவிகளோட சேர்ந்து சேவிச்சு, அப்புறம் சமுத்திரராஜனுக்கு யார் வெகு தொலைவில் யார் எதிரி ஒருத்தர் இருக்காரோ அவளை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அந்த எடுத்த அஸ்திரத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணாங்க. அப்போ கேட்குறாரு புறத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தலத்தில், இங்கேருந்து எவ்வளவோ மைல் தூரத்தில், தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல் தூரத்தில் இருக்கிற சமுத்திரராஜனுடைய எதிரியை இங்கேருந்து அடிச்சிரு, இங்கேருந்து ராவணன் அடிச்சிருக்கிறாங்க. அது ஏன்? அது சும்மா ட்ராமா. அந்த சீன் அப்படி டைரக்டர் சொல்லலை. டைரக்டர் வந்து சமுத்திரம் சேர்த்து பண்ணணும், அங்கே போய் அந்த லீலையெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால்தான் இந்திரஜித்தோட ஸ்லோகமே இருக்கான். இந்த சமுத்திர ராஜனை அப்படி பண்ணது இந்திரஜித்து ப்ரைஸ் பண்ணுறான். காவிய பிரகாசத்தில் இந்திரஜித் ப்ரைஸ் பண்ணான்னு அன்பு கோபாலாச்சார் வியாக்கியானத்தில் எழுதுறார். சாகரம் சோஷயிஷ்யாமி, அந்த கடலரசன் எதிரிகளை அழித்தவன் காக்காசுரன் அந்த ஒரு கண்ணை எடுத்து, அதாவது இதெல்லாம் இந்த கோபம் வந்து தண்டிக்கிறது கூட கருணாகாரி. நமக்கு அவர் சின்ன சின்ன தண்டனை கொடுத்தாலும் அதுவும் கருணாகாரியம் தான், பெருமானுடைய கருணை தான். இப்படி சத்ருமபி ரம்யத்தே குணைஹி ராமஹா, சத்ரு கூட அவர் நமிப்பானாங்க, சந்தோஷப்படுவான். அவ்வளவு ஆச்சரியமானவன் ராமன். மாரீச்சனே புகழ்வானா ராமன், அவ்வளவு நல்லவன் மாரீச்சன். அதெல்லாம் அதர்ம விரதி தன்வீச தன்வீதனா, அதர்ம விரதி தன்வீச தன்வீதனா, தீச்செயலிலிருந்து எங்களுக்கு ஓய்வு பண்ண வேண்டும் அப்படிங்கிறார் தேசிகன். ராமன் வந்து தர்மோ விக்கிரகவான். தர்மம்னா என்ன தர்மம்? எல்லா தர்மமும், பித்ருவாக்கிய பரிபாலனம், கணவனாகிய தர்மம், மகனாகிய தர்மம், ராஜாவாகிய தர்மம், ஈஸ்வரன் ரட்சகனாகிய தர்மம், சரணாகதி தர்மம், எல்லா தர்மம் அப்படியே உருவெடுத்து வந்தவன் ராமன். அதான் சர்வதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, இது என்னுடைய விரதம். யாராக இருந்தாலும் சரி, அபயம் ஒரு தடவை வந்தால் போதும். சர்வபூதேபியம், அந்தனர் அந்தியர் யார் அனைத்துலகும் மற்றும் நொந்தவரே முதலாக வேதாந்த தேசியம் போன்ற யாராக எந்த ஜாதியராக இருந்தாலும் சரி, எந்த ஜத்துவாக இருந்தாலும் சரி, சரணாகத்தின்னு பண்ணிட்டா காப்பாற்றியே தீர்வான். அது அவனுடைய பிரதம். அதனால அந்த வந்து அவன் வந்து அந்த பாராவார பயோ விஸ்வாசன கலாலேயே பாரின காலானில் அந்த இடத்துல விரதமாக அவன் எடுத்துகிட்டு இருக்கான், தீட்சை எடுத்துகிட்டு இருக்கான். அந்த சரணாகத்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த சேது தர்சனமே நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஸோ அந்த கண்ணன் கீதையில் சொல்கிறான், ராமசஸ்திரமிதாம் அகம், வில்லாளிகளில் ராமன் நான் அப்படின்னு கீதையில் கண்ணன் சொல்கிறான். அப்படிப்பட்ட சுத்த தர்மனிஷ்டர்களாக இருக்கும்படி எம்மை யாரும் அதர்மத்திலிருந்து எங்களை தர்ம வழியில் தீச்சையிலிருந்து ஓய்வு பண்ண சுத்த தர்மனிஷ்டர்களாக எங்களை ஆக்கி பவ சாகர சோஷனம், அந்த சாகரம் சோஷயிஷ்யாமின்னு சொன்னார்ல, அந்த சமுத்திரத்தை வத்த அடிக்கிறேன்னு சொன்னார். இந்த சம்சார சமுத்திரத்தை வத்தாடி நாங்கள் சமுத்திரத்தில் மாட்டின்னு இருக்கோம், அந்த சமுத்திரத்தை வத்தாடி அப்படிங்கிற வியாக்கியானத்தில். அடுத்தது நம்மளுடைய ஃபேவரைட் அவதாரம் கிருஷ்ணாவதாரம். சுவாமி தேசிகன் கெட்ஸ் எக்ஸைட்டட். கிருஷ்ணாவதாரம் 2500 ஸ்லோகம் யாதவாபியதை காவியம், அது மகாகாவியம். அது என் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆழ்வார் ஆச்சாரியர் திருநட்சத்திருக்கும் போது ஈவெண்ட் நடக்கும். ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் ஒரு சர்க்கம் எடுத்து அதை இங்கிலீஷில் சம்மரி லெவலில் யாதவாபியதையை பற்றி சொல்லணும்னு சொல்லி 1 hour அடியானதை அந்த உத்தம சுவாமி வியாக்கியானத்தை வச்சுட்டு ஏதோ அப்போ சொல்லி அடிய அனுபவிச்சது. அது மறுபடியும் 2500 ஸ்லோகமாக அனுபவிச்சா இவ்வளோ அழகாக இருக்கும். சுவாமி அதை அனுபவித்து அதை எழுதியிருக்கார். அதில் இந்த இடத்துல நாதாயைவ நமப்பதம்,
எடுத்த உடனே அவருடைய டான்ஸை அனுபவிக்கிறார். ஏன்னா இந்த தசாவதார ஸ்தோத்திரமே பர அதாவது அவனுடைய பரரூபம், அவனுடைய சுவாமித்துவம். சௌலபியத்தை சொல்கிறத விட சுவாமித்துவத்தை சொன்னால் தான் நமக்கு நல்லது, மங்களத்தை கொடுக்கும், நம்மளை காப்பாற்றும். அவன் எளிமையாக வந்தான் அப்படின்னா நம்மளை, அதாவது சௌலபியத்தை கண்டு இகழாமைக்கு பரத்துவம், பரத்துவத்தை கண்டு அஞ்சாமைக்கு சௌலபியம். ஸோ பரத்துவத்தை கண்டு விலகாமல் இருக்கிறதுக்காக சௌலபியம். சௌலபியத்தை பார்த்து அவன் இடையன், அவனோட என்ன நமக்கு பேச்சு அப்படின்னு நினச்சவனா அவன் பெருமாள் நினச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல பரத்துவத்தை எடுக்கிறார். நவநீத நாட்டியம்னு கோபால விம்சத்தில் அந்த நந்த பவனத்தில் கண்ணைக்காக ஆடின அந்த நாட்டியத்தை அனுபவித்தார். இங்கே காளிங்க நர்த்தனத்தை அனுபவிக்கிறார். நாதாயவ நமப்பதம் பவதன சித்திரை சரித்திரக்கமை. அவருடைய சரித்திரத்தெல்லாம் நம்முடைய மனசில் ஓவியமாக தீட்டின்னு இருக்கேன் சித்திரம். ஏன்னா பெரியாழ்வார் சொல்லுவார், சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படின்வார். உன்னுடைய விக்கிரமம் எல்லாம் சுவர் வழி எழுதி கொண்டேன். உன்னுடைய விக்கிரமம், உன்னுடைய லீலைகளெல்லாம் என்னுடைய சுவர் வழி என்னுடைய நெஞ்சத்தில் எழுதின்னு இருக்கேன். அதே மாதிரி கோபால வம்சத்திலையும் சுவாமி தேசிகன் சொல்கிறார், என் மனசில் எழுதியிருக்கேன் எல்லாத்தையும். இங்கே சித்திரை சரித்திரக்கிரமை அப்படியே எழுதியிருக்கேன் எல்லாத்தையும். அப்போது அந்த காளிங்க நர்த்தனத்தை ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். காளிங்கனுக்கு ஒரு 5 தலைன்னு சொல்லலாம், 1000 தலைன்னு சொல்லலாம். அவன் அந்த யமுனை மதுவில் விஷ பாம்பு சுற்று வட்டால் இருக்கிற அத்தனை மரம் பட்டு போச்சு, எல்லா மரமும் பட்டு போச்சு. அவ்வளோ விஷம், எந்த ஜந்து வந்தாலும் சுற்றி போயிடும். அந்த கோப்பைகள்லாம் அவன் மயங்கி விழுந்துட்டாலும் அதை கிட்ட வரும்போது, அதனால் கண்ணன் அந்த குதித்து கடம்ப மரத்தில் ஏறி அந்த மரத்து மேலேருந்து அந்த காளிங்க மேலே குதித்து அந்த காளிங்கனை அடக்கினான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. இங்கே ஆண்டாள் சொல்கிற கடம்ப மரத்தில் பூத்த கடம்ப மரத்தில் ஏறினா அப்படின்னு. அது விஷத்தினால ஆல்ரெடி வாடி எல்லாம் ஒன்றுமே இல்லை, பட்டு போயிடும். அது எப்படி பூத்த அப்படின்னு ஏறினா அப்படின்னு பெரியவாச்சாரங்களில் வியாக்கியானம் என்னென்னா, கண்ணன் காலை வச்சா எல்லாம் பூத்து எல்லாம் போயிடுது. அதனால தான் நம்ம சொல்கிறார், ஒரு நாள் அதாவது என்ன ஒரு நாள் நீ பாவி அப்படின்னு என்ன ஒரு நாள் சொல்லு, நீ பாவியே என்று ஒரு நாள் காண வாராய். நீ பாவி அப்படி, நீ மகா பாவிடா அப்படின்னு நீ என் நேரம் ஒரு நாள் சொல்லிட்டு போதும். ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவன் பார்த்தாலே பாவம்லாம் போயிடும். அப்புறம் நீ சொன்னான்னா சொல்லலை என்ன. அதனால் அந்த பூத்த கடப்ப மரத்தின் மேலேருந்து குதிச்சு அது சீரனான் அந்த காளிகம். இந்த தலையை போட்டு அவன் கக்கி ஆச்சரியப்பட்டு போயிட்டாலும் அந்த அப்சரசுகள்லாம் தேவ கண்டிகைகள்லாம் பார்த்து, நடன மாதுக்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ ஆச்சரியமாக யாதவாக்கிரயத்தில் 4வது சாப்டரில் 119வது ஸ்லோகத்திலையும் 124 ஸ்லோகத்திலையும் இதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை இங்கே இப்போ அப்படியே சேவிக்கிறேன். அது சுவாமி தேசிகனுடைய நயம், அந்த நடன மாதிரியே எழுதியிருப்பார் இந்த ஸ்லோகம். லோலா பதச்சரண லீலாக திச்சரித ஆலா கலே நிஜபடே கிருத்தியர்த்தம பிரதிகம் அத்தியர்த்த சாருவபுஷம் தேவாதிவித்தமய சேவா கதி பரித ஏவாக மோஷமுகரை சிட்டாபதானமத விட்டாபவ சௌரிமகி விட்டாபரோத சகிதா. அது அந்த அந்த நடனம் அப்படி ஆடி 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 அதுலேருந்து கக்குவானா, அந்த ரத்தம் கக்குவானா, அது மேலே அந்த காலை மெரிச்சதும் அந்த தலையை மெரிச்சதும் அதுலேருந்து ரத்தம் வரும். அந்த ரத்தம் அவனுடைய திருவடியில் போட்டோம், கண்ணனுடைய திருவடி. அப்போ அதை என்ன நினச்சிப்பானா, சிவந்த செந்தாமரையை போட்டு அவன் என்னை பூஜிக்கிறான், அவன் என்னை அர்ச்சனை பண்ணுறான் அப்படின்ட்டு அடுத்த தலையில் காலை வைப்பான். அதுலேருந்து ரத்தம் வருவான். அது எந்த தலையும் விடதாலே கிருஷ்ண பிரேமி உபன்யாசத்தை சொல்லுவார், 1000 தலை இருக்கும் அவனுக்கு, இந்த தலையை விட்டுட்டானே அப்படின்ட்டு அந்த தலையை எட்டி பார்க்கணும். இந்த தலையை விட்டுட்டேன் அப்படின்னா அந்த தலையை பண்ணுவான். எந்த தலையும் விடக்கூடாது அப்படின்னு அந்த தலையை எட்டி எட்டி பார்க்கணும். அப்புறம் அந்த எல்லா கன்னிகைகளும் அந்த மனைவிகளும் சேர்ந்து சரணாகதி பண்ணி அவனை வேறு எங்கேயோ நிற்போ அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல அவன் நமக்கு நம்மளை காப்பாற்றட்டும், நாதாயைவ நமகா, அவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அனுமதிக்கிறார் சுவாமி.
அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பவிஷ்யத புராணத்திலேருந்து வர கல்கி அவதாரம். பவிஷ்யத புராணம் கல்கம் அப்படின்னாலே வெள்ளை குதிரைன்னு அர்த்தம். கல்கம் அப்படின்னா வெள்ளை குதிரை. கல்கம் என்ற வாகனத்தை உடைய பெருமாள் கல்கி. அந்த கல்கி அவதாரம் பாவின்யாதச பவன்யபவத் துவம்சாயன கல்பதாம். பவத்வம்சாயன், பவ அப்படின்னா சம்சாரம், சம்சாரத்தை துவம்சம் பண்ணுறது, நம்மளுடைய பிறப்பு இறப்பை துவம்சம் அழிப்பதற்காக வருவான் கல்கி. அதை துவம்சாயன கல்பதாம். அது விஷ்ணு யசஸ்சுதா அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணு யசஸ்னு ஒரு பிராமணன். அந்த விஷ்ணு யசஸ்ன்ற பிராமணனுக்கு பிள்ளையா பிறப்பார் கல்கி. கையில் வாழை வச்சுட்டு வருவார். அதை அந்த அவர் அடியோர்களுக்கு அந்த ஆச்சரியமான சம்சார நாசத்தை முடிக்கட்டும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல அவர் தாராஜலை கைத்ருவம் அப்படிங்கிறார். தாராஜலை அப்படின்னா மழை, தாராஜலைன்னா மழை. இன்னொரு அர்த்தம் தாராஜலை அப்படின்னா வாழ் முனை. இந்த இடத்துல விஸ்திரிம்ஷ தாராதரகா அப்படிங்கிறார். அதாவது தாரா கத்தி, அவர் கல்கியோட கத்தி முனை. அந்த கத்தி முனையால் இந்த முள், இந்த வீடெல்லாம் இருக்கும், களையெல்லாம் இருக்கும் கீழே. அந்த அழுக்கு, கல், மண், செடி, முள் அதெல்லாம் அந்த வாழால் எடுப்பான். எடுத்து மண்ணை சரி பண்ணுவான். சரி பண்ணி நல்ல பயிர் விளையும். என்ன பயிர்னா தர்மமாகிய பயிர். அதர்மம் ஒழிந்து தர்மமாகிய பயிர் நன்றாக வளர்வதற்கு மேலேருந்து அந்த தாரா தர அப்படிங்கிறத ரெண்டுத்துக்கும் சொல்லணும். கத்திக்கும் சொல்லணும், மழைக்கு சொல்லணும். ரெண்டு பரியாய சரியாயத்தை அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இங்கே ஸ்னேடு. இந்த இந்த தாராதர என்ற கத்தி, அந்த கத்தி இந்த முள்ளெல்லாம் அகற்றி இந்த பயிர் வளர்வதற்கு, தர்மமாகிய பயிர் வளர்வதற்கு மழை, அது மழை மேகம் கொட்டி தர்மமாகிய பயிர் வளர்ந்து, அப்படிப்பட்ட கல்கி நமக்கு சம்சார சாகரத்தை அருளட்டும், அதை அழிக்கட்டும், அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை மீண்டும் வளர்க்கட்டும் அப்படிங்கிறார். அதர்மமே இருக்குமா அப்போ கலியுகத்தில்? அந்த சமயத்தில் அந்த அதர்மத்தை அழித்து நமக்கு அருளட்டும் என்கிறார் சுவாமி. இப்படி ஆச்சரியமான 10 அவதாரத்தை சொல்லிட்டு இச்சாமீன விகார கச்சப மகாபோத்ரி எதிர்ச்சாகரை, ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆட்சேபம். இச்சாமீன விகார கச்சப, பெரிய கச்சப, மகாபோத்ரி ஹியூஜ் போர், எதிர்ச்சாகரை எதேச்சையாக வந்த ஹரி, டக்குனு இச்சையினால வரல, டக்குனு எதிர்ச்சாகரை, ரக்ஷாராமன ரோஷராம கருணா காப்புஷ்ட கேலாகரி, மதராம அவதாரமான விட்டு போச்சு. கேலாகரி அவன் விளையாட்டு, அதாவது 2 பேரும் சேர்ந்து க்ஷீரம் சர்க்கரை ஏவம், கண்ணன் க்ஷீரம், பலராம சர்க்கரையா, 2 சேர்ந்தாதான் டேஸ்டியாக இருக்கும். அதாவது கண்ணன் பல லீலைகள் புரிந்தான். இவர் கலப்பையாலேயே அஸ்தினாபுரத்தை இழுத்து கங்கையில் சேர்க்கிறேன் அப்படின்னா, துரியோதனன் நகரை கலப்பையாலேயே இழுத்து, கதையாலேயே இழுத்து நான் கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னு பலராமன். அது இல்லாமல் பிரலம்பாசுரன் அப்படிங்கிறத அழித்தவன். 2 பேரும் சேர்ந்து அசுரர்களை அழித்தவர்கள், லீலைகள் பண்ணவர்கள். இப்படி ஏராவலில் கிரீடா வல்லவர் கல்கி வாகன். அப்படி இருக்கிறவா இந்த தசாவதாரத்தை அனுபவிப்பவர்கள், இந்த தசாவதாரை ரசிப்பவர்கள், இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் சேவிப்பவர்கள், இந்த நாடகத்தை படிப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்கா அப்படின்னா, அவகிட்ட புண்ணியம் சேர்ந்துட்டே இருக்குமா. அவகிட்ட நீங்கள் போனீங்கன்னா புண்ணியத்தை வாங்கிக்கலாம், விலைக்கு வாங்குற கடை அப்படிங்கிறாள் அவர். புண்ணியாபனாகா, நீங்கள் அவகிட்ட போனீங்கன்னா அவள் கடை, அவள் மளிகை கடை வச்சுருக்கா. அந்த மளிகை கடையில் என்ன கிடைக்கும் அப்படின்னா புண்ணியமே கிடைக்கும் அப்படின்னு அல்பமாக அவள் விற்பாடானா ஒருத்தர் போய் புண்ணியத்தை சரி வாங்கிக்கோ, புண்ணியம் அந்த கையில் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு. அப்படி கிடையாது. அவள் நம்மக்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு 1000 ரூபா கொடுங்க, குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட 1000 கோடி இருந்தால் ஒரு கவலைப்படாமல் எடுத்து கொடுத்துருவோம். அது மாதிரி இவர்கிட்ட புண்ணிய கோடி, அதில் நம்மக்கிட்ட ஒரு 1000 புண்ணியம் கொடுக்கறது அவளுக்கு சந்தோஷம். கூட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோ. சில பேர் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். நான் போட்டு சொல்லணும். அதனால்
இப்படி அவ்வளவு ஆச்சரியமான புண்ணிய கோட்டிகள் இருக்கும் இந்த சபையில் நான் வந்து புண்ணியத்தை அவார்ட்டேன்னு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ நீங்களும் தசாவதாரத்தை சேவிச்சிங்கன்னா உங்களுக்கும் புண்ணியங்கள் பெருகிட்டே இருக்கும். சரி, நான் தான் சரணாகதி பண்ணிக்கிறேன், எனக்கு புண்ணியம், ஆனால் புண்ணியத்தை எனக்கு வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படின்னா அதுக்கும் ஒரு சுவாமி தேசிகன் ரகசிய திரேசாரத்தில் சொல்கிறார், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது அதாவது பிராரப்த கர்மா கொஞ்சம் இருக்கும். அதை வந்து எப்படி பெருமாள் அதை ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பிரீத்தங்களுக்கு நம்மளை பிடிச்ச வாழ்க்கெல்லாம் புண்ணியத்தை கொடுத்துருவாங்க. நம்மளுடைய புண்ணியங்களை பிடிக்காத வாழ்க்கை நமக்கு எல்லாரையும் பிடிக்கும், அவளுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா அவள்கிட்ட நம்மளுடைய பாப்பங்களை கொடுத்துருவாங்க. அப்போது புண்ணியம் நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நிறைய பேருக்கு போகும் பிரித்தர்கள். அதனாலேயாவது தசாவதாரத்தை சேவிக்கும் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த 4 பலன்களை வச்சுட்டு மறுபடியும் அந்த பலனை சொல்லிடுறேன். சொல் வன்மை கிடைக்கும், உடல் தூய்மை கிடைக்கும், உடல் தூய்மைனா மன தூய்மை, புத்தி தூய்மை எல்லாம் கிடைக்கும், பரபக்தி கிடைக்கும், புகழ் நாலா பக்கமும் பரவும். ஆச்சாரிய திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சித்தாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி தன்யோஸ்மி. இதெல்லாம் இந்த கூர்மாவதாரத்தில் பெருமாள் தூங்கினாராம். என்ன பண்ணுவோம், கட்டுன்ன பண்ணிய பெருமாயின்னு சுவாமி சொல்லலாம். அத்தனை பேரையும் கட்டி போட்டு இப்போ ஒரு மணி அவகாசம் இருக்குமே, 1 மணி 15 நிமிஷம் செவிக்கு உணவு. செவியான பார்த்தோம், கண்ணால் கேட்டோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அனுபவமான நம்முடைய அனுபவத்தை கொட்டி ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமாள் பிராட்டி அவதாரங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து ஆவாகனம் பண்ணி திரட்டி கொடுத்துருக்க இந்த சத்சம்பிரதாய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. ராமனை சொல்கிற வேண்டா இப்படிதான் பண்ணிட்டு சமுதிராஜ் விரோதி இங்கே வந்து அச்சு தீர்த்திக்கிறா, ஏன்டா சீதையை போய் ராமன் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஏன் பண்ண முடியாது? பண்ண முடியாதுன்னு ஒன்றும் இல்லையே. அப்போ எனக்கு நான் எழுதின ஒரு விஷயம், இதை முன்னீர் வாங்கி அப்படின்ற ஒரு மகன் வருது. திருப்பணி நான் போயிருந்த பொழுதோ யாரோ சொன்னீங்க, சுவாமி சொன்னார் முன்னீர் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பதத்தை அங்கே கேட்டது ஞாபகம் வந்து நான் போட்டேன். ராமாவதாரத்தில் முன்னீர் வாங்கி அப்படின்னு சமுதிராஜன் வந்து சபதம் எடுக்கிறான். அப்போ இவரோட தம்பி அதை சுழிச்சு இது என்னன்னு கேட்டேன். சந்தேகம் வந்துருக்கோம், நம்பர் சந்தேகம் தெரியும். சரி, ஃபர்தர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். அதில் நாடகம் வளர்ந்துட்டு போகும், எதுக்கு எடுத்துருவேன்னு எடுத்துட்டேன். இப்போ தோன்றது அதுக்கு ஒரு வரி 2 வரி அந்த முன்னீர் வாங்கி எடுத்துக்கலாமோன்னு இப்போ தோன்றது. என்ன இப்போ இவர் சொன்ன விஷயம் இங்கேருந்து ஏன்டா அழியக்கூடாதுன்னு, முன்னீர் வாங்கக்கூடிய காரணம் உள்ளவன் ஏன் அதை பண்ண முடியாது அப்படின்னு அது அடுத்தது அது ஸ்டோரி. இப்போ அந்த ஞாபகம் வந்தது அந்த இடத்துல அந்த முன்னீர் வாங்கின்ற பதம் ராமன் யூஸ் பண்ணதும் அந்த சாமி வந்து அதுக்கு சுவிட்சி இந்த இடத்துல ஏதோ ஒரு கொஷின் போட்டதுனால நான் எடுத்துட்டாங்க. காரணம் ஞாபகம் வந்ததுனால அந்த விஷயத்தை சொன்னேன். இப்போ தசாவதாரத்தை பற்றி எவ்வளோ அருமையாக சொல்லிட்டேன். இதில் கூடுமான வரையிலும் இவர் சொன்ன தத்துவங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்து கவர் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச தனியோட சக்தி இந்த மாதிரி கவர் ஆகிருக்கு. என்ன பண்ணார் சுவாமி இந்த ஒரு மணி நிவாசனம் கேட்டாங்க. நம்மளை அங்கே கொண்டு போயிட்டார். மத்ஸ்யாவதார காலம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டார். அந்த காலத்துக்கு போயிட்டோம். எல்லாரும் கேட்குறாங்க அவதார காலத்தில் அவெல்லாம் அனுபவிச்சிருப்பா, பின்னாடி என்ன பண்ணுறது அப்படின்னு பிரச்சனை வரும் பொழுது சுவாமி சாயேஷார் அபிநவ தேசிகனான் எல்லாம் ஆச்சாரியனா வந்து இன்றையாலும் இன்னைக்கும் இந்த நிமிஷமும் நமக்கு ஆச்சாரியனா பரிமளிச்சு நம்ம கணக்கிடம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 12 விவாவதாரங்கள் இந்த அவதாரங்களை கொண்டு வந்து நம்ம கண் முன்ன நிறுத்தி அந்த காலத்தையே நம்மளை கொண்டு போய் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அத்தனை பேரும் அதை பரிமளித்து நம்ம கேட்டுருக்கோம். சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம். இதை வந்து ஸ்மரிக்கணும். சுவாமியோட அந்த சொன்ன விஷயங்கள் ஒன்று நம்ம எப்போயுமே ஸ்மரிக்கணும். எவ்வளோ ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாக்கா இன்னும் நட்சன் கொண்டு வந்து 1 மணி நேரம்
ராமாயணத்தை 2 பேர்கிட்ட சொல்லிடலாம்னு ஒரு வசனம் உண்டு. ஏன்னா ராமன் பிறந்தான் ராவணன் வழி தான் முடிஞ்சு போச்சு ராமாயணம் அவ்வளோதானே. இதுக்கு எதுவும் நடுவில் இவ்வளோ ஸ்டோரி நாடகம். அவர் சொன்ன மாதிரி முதல் ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்தில் நாடகம் ரங்கனாவோ ரங்கநாயகமாக சேர்ந்து நாடக நாடகம்னு தான் கொண்டு வர அந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே இல்லையா. அது மாதிரி இந்த நாடகம் நடக்கணும், அவனுக்கு போது போகணும். சங்கல்பம் லீலாவதியும் மேலே நித்திய போதியம் மறைச்சுட்டு 2 பேரும் ஆடுற நாடகத்தில் நம்ம தான் இன்றைக்கி என்ன நடக்கிறது. அதையும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னுக்க மகா யஜ்ஞம் நடக்கிறது. பிரம்மனை படைச்சிட்டார், வேதத்தை உபதேசம் பண்ணிட்டார். என்னடா பண்ணுறதுன்னா நம்ம இங்கே மணி என்னென்ன கூட எல்லாம் வரும். அதில் அந்த பிரம்மன் பண்ணுற பிரம்மை எங்கே மகா எங்கே இப்போ என்ன நடக்கிறது, இந்த நிமிஷம் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்மளெல்லாம் இங்கே சேர்த்து இங்கே உட்கார வச்சு சுவாமி திருவாயார் ஒரு உபன்யாசம் பண்ண வச்சு இது நடக்கிறது அந்த பிரம்மை எங்கேயோட வெளிப்பாடலான வேறு ஒன்றுமே கிடையாது. சரி ஆபதிகள் என்னென்ன, அது என்ன சவித்த போகிறது நெய்யை குத்துறது அப்படின்னு கேட்டாக்கா அப்படின்னு நம்மளாம் தான் நம்மளெல்லாம் அதில் இட்டு நம்மளை அப்படி ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து பிரம்ம யஜ்ஞத்தை இன்னைக்கு சுவாமி பண்ணியிருக்காரு. பிரம்மதேவனாக இந்த பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் எனக்கு வார்த்தையை சொல்லுறது நான் அவனை இருக்கணும். நான் வந்து என்ன நிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் போய் எங்கள் இது பண்ணி அவரோட பழகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த என்னுடைய ஆச்சாரியங்களுடைய அனுகிரகம் அவங்க போய் வாட்டெலாம் என்னை சேர்த்து கட்டி இந்த இதில் வச்சுட்டு இருக்காங்க. வரணும் இந்த மாதிரி ஒரு பெரிய மகோத்சவமும் ஒரு புஸ்தகத்தை எழுத வச்சு வெளியிட வச்சு அந்த பாக்கியத்தை கொடுத்த எல்லாருக்கும் இங்கே வந்து அதை நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக எல்லாருடைய தன்யவாதங்களையும் அடையாளம் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய எல்லாருடைய படிப்பும் அனுகிரகம் இருந்து மேலும் மேலும் வரணும்னு பிரார்த்திக்கிறேன். இங்கே வந்து நமக்கு மெயினாக நடத்தி அது சகாயத்தில் வந்து எப்படி எல்லாம் அந்த சகாயத்தில் இவருடைய கம்மியாக அதனால் சுவாமி அப்புறம் கூடிய சகோதரர் மாதிரி இருந்து அத்தனையும் வந்து சகிக்கின்ற எப்படி நம்ம இழுத்தாலும் அதுக்கு விழுப்பட்டு கூட வந்துட்டு அதே எடுத்தாச்சு. மற்ற சுவாமி எல்லாருக்கும் எல்லாருமே அதை தெரிவிக்கிறோம். அனுகிரகம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிடைக்கும்.